நெக்ஸ்ட் நம்ம பேப்பர் 2 கார்ப்பரேட் வேலை பார்க்க போறது என்ன அப்படின்னா ப்ராஸ்பெக்டஸ் அண்ட் அலாட்மெண்ட் ஆஃப் செக்யூரிட்டிஸ். ஓகேங்களா? இப்போ ப்ராஸ்பெக்டஸ் அண்ட் அலாட்மெண்ட் ஆஃப் செக்யூரிட்டியில் என்ன வந்து பப்ளிக் கம்பெனியில் எப்படி இருக்கு, பிரைவேட் கம்பெனியில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வரும். அதுக்கப்புறம் வந்து ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ பண்ற அது ரிலேட்டடான மேட்டர்ஸ் வரும். செக்யூரிட்டிஸ் அலாட்மெண்ட் பத்தி வரும். பெனால்டிஸ், பிரைவேட் பிளேஸ்மெண்ட் இதெல்லாம் பத்தி வரும். செக்ஷன் 447 வந்து உங்களுக்கு பனிஷ்மெண்ட் ஃபார் ஃப்ராட். ஓகேவா? செக்ஷன் 23லேருந்து 42 வரைக்கும் இதில் கவர் ஆகுது. ஸோ 23, 26, 29, 31, 32, 25, 28, 27, 40 இதெல்லாம் வந்து ப்ராஸ்பெக்டஸ் ரிலேட்டடாக உள்ளது. 39 வந்து செக்யூரிட்டிஸ் அலாட்மெண்ட். பெனால்ட்டி வந்து 34, 35, 36, 37 அண்ட் பிரைவேட் பிளேஸ்மெண்ட் வந்து செக்ஷன் 42. ஓகே, இப்போ இதுல பார்த்தோம் அப்படின்னா கேபிட்டல் வந்து பப்ளிக்ல இருந்து நிறைய வந்திருக்கு அப்படின்னா அது வந்து பப்ளிக் ஆஃபர்னு சொல்லுவோம். இல்ல குரூப் செலக்டட் குரூப் ஒரு ஐடென்டிஃபைட் பர்சன்ஸ் கிட்ட இருந்து வந்திருக்கு அப்படின்னா அதை பிரைவேட் பிளேஸ்மெண்ட் ஆஃப் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பப்ளிக் ஆஃபர் அண்ட் பிரைவேட் பிளேஸ்மெண்ட் பத்தி பார்ப்போம். இப்போ பப்ளிக் த்ரோ ப்ராஸ்பெக்டஸ், அதாவது இங்க பப்ளிக் ஆஃபர்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ அதுதான் அது பண்றோம். செக்ஷன் 23 41 வரைக்கும் இது வரும். பிரைவேட் பிளேஸ்மெண்ட் வந்து செக்ஷன் 42ல வரும். இதுல வந்து என்ன பண்ணுவாங்க, ரைட்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க, போனஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. எல்லாமே வந்து எது பேஸ் பண்ணிருக்குன்னா அந்த ப்ரொவிஷன் ஆஃப் டாக்ஸ் பேஸ் பண்ணிருக்கு. இன்கேஸ் லிஸ்டட் கம்பெனியா இருந்தா அல்லது வந்து கம்பெனிஸ் வந்து செக்யூரிட்டிஸ் இது பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதெல்லாம் எஸ்பிஐ ஆக்ட் பிரகாரம் நம்ம வந்து எடுத்துப்போம். சரிங்களா? இப்போ இது பிரைவேட் பப்ளிக் ஆஃபர் அப்படின்னு பார்த்தோம்னா இதுல வந்து இனிஷியல் பப்ளிக் ஆஃபீஸர், ஃபர்தர் பப்ளிக் ஆஃபீஸர் சொல்லிட்டு இவங்கெல்லாம் வந்து ஆஃபர் பண்ணுவாங்க செக்யூரிட்டிஸ், சேல் ஆஃப் செக்யூரிட்டிஸ். சரிங்களா? ஸோ அதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர் மூலயமா இந்த ப்ராஸ்பெக்டஸை வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பிரைவேட் கம்பெனின்னு பார்க்கும்போது இதுலயும் வந்து ரைட்ஸ் இஷ்யூ, போனஸ் இஷ்யூ எல்லாமே வரும். ஆனா இது வந்து செக்ஷன் 42ல இருந்து இது வந்து வரும் பிளேஸ்மெண்ட். இப்போ மோட்ஸ் ஆஃப் இஷ்யூ பப்ளிக் ஆஃபர் அப்படின்னா இனிஷியல் பப்ளிக் ஆஃபீஸர், ஃபர்தர் பப்ளிக் ஆஃபீஸர், அப்புறம் ஆஃபீஸர் ஃபார் சேல் ஆஃப் செக்யூரிட்டிஸ் இதெல்லாம் இருப்பாங்க. இருக்கு பப்ளிக் கம்பெனிக்கு. பிரைவேட்டுக்கு இவங்கெல்லாம் இருக்க மாட்டாங்க. பிரைவேட் பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அது பப்ளிக் கம்பெனிலயும் உண்டு, பிரைவேட் கம்பெனிலயும் உண்டு. ரைட் இஷ்யூ, போனஸ் இஷ்யூ இது எல்லாமே வந்து பப்ளிக் பிரைவேட் ரெண்டுலயும் உண்டு. அப்புறம் கம்ப்ளைண்ட்ஸ் வித் செபி ரூல்ஸ், செபிங்க செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்டு ஆஃப் இந்தியா, அந்த ஆக்ட் பிரகாரம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பிரகாரம் கம்ப்ளைண்ட்ஸ் எதுக்கு இருக்கும் அப்படின்னா பப்ளிக் கம்பெனி இருக்கும். அதுலயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்பெனி வந்து லிஸ்டடா இருந்தா மட்டும்தான் அதுக்கு மட்டும் வரும். பிரைவேட் கம்பெனிஸ்க்கு இது கிடையாது. ஓகேவா? இப்போ இஷ்யூ ஆஃப் செக்யூரிட்டிஸ் பத்தி பார்க்கும்போது பப்ளிக் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பப்ளிக் ஆஃபர் ஆர் ப்ராஸ்பெக்டஸ், பிரைவேட் பிளேஸ்மெண்ட், ரைட் இஷ்யூ, போனஸ் இஷ்யூ வரும். ஸோ இந்த பப்ளிக் ஆஃபர் பொறுத்த வரைக்கும் ஐபிஓ, எஃபிஓ, ஓஎஃப்எஸ் இந்த மூணு வந்துருக்கு. இதுவே பிரைவேட் கம்பெனி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பிரைவேட் பிளேஸ்மெண்ட் இருக்கும், அப்புறம் ரைட் இஷ்யூ, போனஸ் இஷ்யூ இவ்வளவுதான். செக்யூரிட்டிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஷேர், ஸ்லிப்பர், ஸ்டாக், பாண்ட், டிபென்ச்சர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாமே வரும். அதுக்கப்புறம் டெரிவேட்டிவ்ஸ், வேற ஏதாவது யூனிட்ஸ் வந்து கலெக்ஷன் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ல இருந்துச்சுன்னா அது ஸோ இது எல்லாமே வந்து செக்யூரிட்டிஸ்ல வரும். சரிங்களா? ஆனா இதுல வந்து என்ன இன்க்ளூட் ஆகாது அப்படின்னா லிங்க்டு இன்சூரன்ஸ் பாலிசி, ஸ்கிரிப்ட்ஸ் இந்த மாதிரியானது மட்டும் இதுல வந்து செக்யூரிட்டிஸ்ல இன்க்ளூட் ஆகாது. சரிங்களா? அது மட்டும் நம்மளோட கவனத்தில் வச்சுக்கணும். அப்புறம் வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வரும். மார்க்கேஜ், டெப்ட், ஏதாவது டெப்ட் ரிசீவபிளா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு வரும். அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இன்சூரன்ஸா டிக்ளேர் பண்ணிருக்கிறதெல்லாம், அப்புறம் வந்து ரைட்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்ட் இன் செக்யூரிட்டிஸ் இது எல்லாமே இந்த செக்யூரிட்டிஸ்க்கு தான் வரும். ஓகேப்பா? செக்ஷன் 23 of 4ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா empowers the central government to exempt any class or classes of public companies from complying with the provisions of chapter 3, chapter 4, section 89, section 90 or section 127. அதாவது பப்ளிக் கம்பெனிஸ் வந்து கம்ப்ளைண்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்க சாப்டர் 3, அதாவது ப்ராஸ்பெக்டஸ் அண்ட் அலாட்மெண்ட் ஆஃப் செக்யூரிட்டி, ஷேர் கார்பரேட் டிஃபென்சர்ஸ், அப்புறம் வந்து டிக்ளரேஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் பெனிஃபிஷியல் இன்ட்ரெஸ்ட் இன் எனி ஷேர், அப்புறம் வந்து ரிஜிஸ்டர் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் பெனிஃபிஷியல் ஓனர்ஸ், அப்புறம் பனிஷ்மெண்ட் ஆஃப் ஃபெயிலியர் இது எல்லாமே வந்து வரும். ஓகேவா? அதுல இருந்தா இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. illustration MCQ. Which of the following shall be considered as securities for the purpose of section 23? இந்த இதெல்லாம் செக்யூரிட்டிஸ்ல வரும். யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பாலிசியா, ஆக்ஷனபிள் கிளைம், அப்புறம் செக்யூரிட்டிஸ் இஷ்யூடு பை நேஷனல் அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் இதுல கேட்டிருக்காங்க. இதுல வந்து பார்த்தா ஆக்ஷன்
மார்க்கெட் கிஃப்ட் ரிகார்டிங்கா உள்ளது வரும். ஓகேவா? ஸோ நேஷனல் அசெட்ல உள்ளது ரீகன்ஸ்ட்ரக்ஷன் உள்ளது வரும். ஆனா என்ன வராது, சொன்ன இன்சூரன்ஸ் பாலிசி வராதுன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஒன் கிடையாது. ஸோ ஆப்ஷன் வந்து போத் 2 and 3 தான். ஓகேவா? நெக்ஸ்ட் ரெகுலேஷன் ஆஃப் இஷ்யூ அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் செக்யூரிட்டிஸ். ஸோ இந்த செக்யூரிட்டிஸ் எல்லாமே எது இதுல வருது அப்படின்னா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியாவுக்குள்ள தான் வருது. அவங்களோட இதுல தான் வருது. ஸோ இப்போ இஷ்யூ பண்றதோ இல்லை ட்ரான்ஸ்ஃபர் பண்றதோ செக்யூரிட்டிஸ் வந்து அப்புறம் டிவிடெண்ட் நான் பேமெண்ட்டாக இருக்குது. லிஸ்டட் கம்பெனிஸ் வந்து அவங்களோட செக்யூரிட்டி அவங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல கொடுக்காம இருக்கிறது. ஸோ இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றது இந்த செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா தான். இப்போ the power to administer the matters pertaining to detention of preference share by listed company listed with the Securities Board of India. இது வந்து கேட்டிருக்காங்க ட்ரூ ஆர் ஃபால்ஸா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ செக்ஷன் 24(1) of A பிரகாரம் இது வந்து ஃபால்ஸ். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா செக்ஷன் 24 இதுல என்ன சொல்லிருக்காங்க, power to administer the matters pertaining to retention of preference share by listed companies. listed companies வந்து உள்ளது எல்லாம் இதுல மட்டும் வருது, வெஸ்டட் வித் செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியாக்குள்ள வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அப்படி கிடையாது. சரிங்களா? என்ன இதுன்னு பார்த்தோம்னா இந்த ஆல் மேட்டர்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆல் மேட்டர்ஸ் இன்க்ளூடிங் ப்ராஸ்பெக்டஸ், ரிட்டர்ன் ஆஃப் அலாட்மெண்ட், ரிடென்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர், இது எல்லாமே யாரால அட்மினிஸ்ட்ரேட் பண்றாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட், ட்ரிபியூனல், ரெஜிஸ்டர், இவங்களாம் தான் பண்றாங்க. ஆனா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்டு பண்ணல. ஓகேங்களா? ஸோ அதனால இது வந்து ஃபால்ஸ். நெக்ஸ்ட் ப்ராஸ்பெக்டஸ். ப்ராஸ்பெக்டஸ் அப்படிங்கிறது ஒரு டாக்குமெண்ட். ஓகேவா? டாக்குமெண்ட் டிஸ்கிரைப்டு ஆர் இஷ்யூட் ஆஸ் ப்ராஸ்பெக்டஸ் அண்ட் இன்க்ளூட்ஸ் ரிப்பேரிங் ப்ராஸ்பெக்டஸ் ஆர் ஷெல்ஃப் ப்ராஸ்பெக்டஸ், any notice, circular with advertisement, other document inviting offers from the public for the subscription or purchase of securities of the body corporate. அதாவது ப்ராஸ்பெக்டஸ் அப்படிங்கிறது ஒரு டாக்குமெண்ட். அதை டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க, அதை இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து ரெடியரிங் ப்ராஸ்பெக்டஸும் இன்க்ளூட் ஆகும், செல்ஃப் ப்ராஸ்பெக்டஸும் இன்க்ளூட் ஆகும். அப்புறம் அது வேற என்ன இருக்குன்னா நோட்டீஸ், சர்க்குலர், அட்வர்டைஸ்மெண்ட், இல்லை வேற ஏதாவது டாக்குமெண்ட். அந்த டாக்குமெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா பப்ளிக் கிட்ட இருந்து சப்ஸ்கிரிப்ஷன் அந்த பர்ச்சேஸ் பண்றது, செக்யூரிட்டிஸ் பர்ச்சேஸ் பண்றது, அது எல்லாமே பண்ணுவாங்க. இதுல மொத்தம் 2 லிங்க்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து 2 லிங்க்ஸ் மீன்ஸ் பார்ட், அப்புறம் இன்க்ளூட்ஸ் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? 2 இருக்கு. ஓகேவா? டோட்டலா 4 எலமெண்ட்ஸ் இருக்கு. அதே மாதிரி இப்போ அதில் பார்த்தோம் அப்படின்னா ப்ராஸ்பெக்டஸ் மீன்ஸ் என்ன அர்த்தம்? டாக்குமெண்ட் ஆர் டிஸ்கிரைப்ட், டாக்குமெண்ட் டிஸ்கிரைப்ட் ஆர் இஷ்யூட் அஸ் ப்ராஸ்பெக்டஸ். அதில் என்னென்ன இன்க்ளூட் ஆகும்? செல்ஃப் ப்ராஸ்பெக்டஸ், ரெட் ஹியரிங் ப்ராஸ்பெக்டஸ், அதுக்கப்புறம் வந்து நோட்டீஸ், சர்க்குலர், அட்வர்டைஸ்மெண்ட் ஆர் அதர் டாக்குமெண்ட் இக்வேட்டிங் ஆஃபர்ஸ் ஃப்ரம் பப்ளிக் ரிகார்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் பர்ச்சேஸ் ஆஃப் செக்யூரிட்டிஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மொத்தம் 4 எலிமெண்ட்ஸ் வருது. அது 2 பார்ட்டா வருது. ஒன்று வந்து மீன்ஸ் பார்ட், இன்னொன்று வந்து இன்க்ளூட் பார்ட். ஸோ டீம்டு ப்ராஸ்பெக்டஸ். டீம்டு ப்ராஸ்பெக்டஸ் அப்படிங்கிறது செக்ஷன் 25 வந்து டாக்குமெண்ட் கண்டெய்னிங் ஆஃபர் ஃபார் செக்யூரிட்டிஸ் ஆஃப் சேல். செக்யூரிட்டிஸ் வந்து சேல் பண்றதுக்கான ஆஃபர் இருக்கு அப்படின்னா, சேல் ஆஃப் செக்யூரிட்டிஸ் இருக்கு இல்லையா, அது ரிலேட்டட் டாக்குமெண்ட் ஆஃபர் இருக்கிறது நம்ம வந்து டீம்டு ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து ப்ரிசம்ஷன் ஆஃப் வியூ. இப்போ இதுல என்ன சொல்லுவாங்க, இன்டென்ட் டு ஆஃபர் செக்யூரிட்டிஸ் ஃபார் சேல் டு பப்ளிக். இது வந்து பப்ளிக்கு வந்து சேல் பண்றதுக்கானது இருக்கு அப்படின்னா இப்போ என்ன பண்ணாலும் சப்செக்ஷன் 2ல என்னன்னா அலாட்மெண்ட் வந்து பிரச்சனை பண்றோம். டு ஹேவ் பீன் மேட் வித் வியூ ஆஃப் ஆஃபரிங் தெம் டு தி பப்ளிக் வேர் எய்தர் கண்டிஷன்ஸ் ஃபுல்ஃபில். அதாவது 2 கண்டிஷன்ஸ் இருக்காங்க. 2 கண்டிஷன் ஏதாவது ஒரு ஃபுல்ஃபில் ஆனாதான் அதை வந்து நம்ம பப்ளிக்கு ஆஃபர் பண்ண முடியும். சரிங்களா? என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செக்யூரிட்டிஸ் ஆர் ஆஃபர் டு தி பப்ளிக் வித்தின் 6 months ஆஃப் அலாட்மெண்ட். அலாட்மெண்ட் ஆனது வந்து 6 monthsல வந்து செக்யூரிட்டிஸ் வந்து ஆஃபர் பண்ணிருப்பாங்க பப்ளிக்கு. அதுக்கப்புறம் ஃபுல் கன்சிடரேஷன் வந்து அதை ரிசீவ் பண்ணல கம்பெனியால அப்படின்னா அந்த டேட் ஆஃப் ஆஃபர் டு தி பப்ளிக், அந்த பப்ளிக் ஆஃபர் பண்றது டேட்டும் போது ஃபுல் கன்சிடரேஷன் வந்து ரிசீவ் ஆயிருக்க கூடாது. இந்த 2 இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அது பப்ளிக் வந்து ஆஃபர் பண்ணலாம். அடுத்த ரெக்யர்மெண்ட்ஸ். என்னென்ன ரெக்யர்மெண்ட்ஸ் தேவைப்படும்? மேட்டர் டு பி ஸ்டேட்டட் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த டாக்குமெண்ட் விச் ஆஃபர் ஆஃப் செக்யூரிட்டிஸ் டு பப்ளிக் இஸ் மேட் இன் அடிஷன் டு திஸ் ரெக்யர்மெண்ட். என்னென்ன இப்போ அதாவது என்ன ஆஃபர் நம்ம கொடுக்குறோமோ அதோட என்னென்ன தேவை அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் நெட் அமௌண்ட் ரிசீவ்டு ஆர் டு பி ரிசீவ்டு ஆஸ் கன்சிடரேஷன் ஃபார் செக்யூரிட்டிஸ். அதாவது நம்ம ஆஃபர் பண்ணக்கூடிய செக்யூரிட்டிஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் ஆயிருக்கு, நெட் அமௌண்ட், அதுக்கு எவ்வளோ ரிசீவ் ஆகும். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் வேணும். அதுக்கப்புறம் டைம் அண்ட் பிளேஸ், எந்த இடத்துல நம்ம கான்ட்ராக்ட் போடுறோம் அலாட்மெண்ட் அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து பர்சன்ஸ் மேக்கிங் தி ஆஃபர்.
அதாவது அவங்க டைரக்டர், ஒரு கம்பெனியோட டைரக்டரா இருக்கலாம். ஸோ அவங்க நேம் வந்து அந்த ப்ராஸ்பெக்டஸ்ல வரணும். அடுத்து சைனிங் ஆஃப் டீம்டு ப்ராஸ்பெக்டஸ். கம்பெனி சார்பா யார் சைன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, it is sufficient if the document deemed prospectus யார் இப்போ கம்பெனி இது எப்படின்னா கம்பெனி சீல் போட்டு யார் சைன் பண்ணுவாங்க அவங்க கம்பெனி இந்த டீம்டு ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 2 டைரக்டர்ஸ் தான் வந்து இதை சைன் பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் பாருங்க. The matter specified under section 25(3) need to be stated with substitution of matter stated at section 26. 26ல என்ன இருக்கோ அதுல உள்ளதுதான், அதுல இருக்கிறது எல்லாமே அதுல இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபால்ஸ். இப்போ செக்ஷன் 23ல என்ன ஆகுது அப்படின்னா 3 மேட்டர்ஸ் தான் இதுல சொல்றாங்க. ஓகேவா? ஆனா இதுல வந்து பார்த்தோம்னா செக்ஷன் 26ல அடிஷன் மேட்டர்ஸ் எல்லாமும் இருக்கு. இப்போ செக்ஷன் 25(3) அப்படிங்கிறது என்ன நமக்கு? செக்ஷன் 25 வந்து டீம்டு ப்ராஸ்பெக்டஸ். ஓகேவா? ஸோ அதுல வந்து என்னெல்லாம் இருக்கணும், டீம்டு ப்ராஸ்பெக்டஸ் என்னென்ன சப்ஜெக்டா இருக்கணும், என்னென்னலாம் அது அந்த டாக்குமெண்ட்ல இருக்கணும்னு சொல்றது வந்து செக்ஷன் 25 ஆஃப் 3. சரிங்களா? இதுவே செக்ஷன் 26 எதை போய் பார்த்தோம்னா அடிஷனல் ரெக்யர்மெண்ட்ஸ் என்னென்னவோ அதெல்லாம். Company's prospectus was given to a solicitor of the company, and he forwarded it to one of his clients, despite it was marked strictly private, who applied for share based upon same. Later filed a suit for habeas. Will this communication amount to an issue to the public and whether the provisions of the act are attracted? அதாவது என்ன கொடுத்தா கம்பெனியோட ப்ராஸ்பெக்டஸ் வந்து அந்த கம்பெனியோட சொலிசிட்டர் கொடுத்துருக்காங்க. அவர் வந்து அதை அவங்களோட ஒன் ஆஃப் த கிளைண்ட்டுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணிடுறாரு. அது ஸ்ட்ரிக்ட்லி பிரைவேட் அப்படின்னு மார்க் பண்ணி அவங்க தான் வந்து இதுக்கான ஷேரை வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஆனால் லேட்டரா அதை ஃபைல் பண்ணும்போது அது வந்து டேமேஜஸ் அப்படின்னு தெரியுது. ஓகேங்களா? அப்போ இந்த கம்யூனிகேஷன் வந்து பப்ளிக் கொண்டு போவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு கேட்கணும். நோ, திஸ் டிட் நாட் அமௌண்ட் டு அன் இஷ்யூ டு பப்ளிக். ஏன் அப்படின்னு பார்த்தா இந்த இதுபடி லைபிலிட்டி ஃபார் அமிஷன்ஸ் எக்ஸெட்ரா இதெல்லாம் இங்கே அட்ராக்ட் ஆகலை. ஸோ அதனால இதை வந்து பப்ளிக் கொண்டு போக மாட்டாங்க. நெக்ஸ்ட் மேட்டர்ஸ் டு பி ஸ்டேட்டட் இன் ப்ராஸ்பெக்டஸ். கண்டென்ட்ஸ் அண்ட் ரெக்யர்மெண்ட் ஆக்ட்ஸ் டு ப்ராஸ்பெக்ட். அதாவது ப்ராஸ்பெக்டஸ்ல என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்கணும், என்னென்ன ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ரெக்யர்மெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா டேட்டு, சைனு, கண்டென்ட் இதெல்லாம் கண்டிப்பா முக்கியம். சரியா? இப்போ எந்த டேட்ல எந்த பிளேஸ்ல என்ன சைன் பண்றோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது எல்லாத்தையுமே வந்து செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா வந்து இதுல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? டிக்ளரேஷன் இருக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட். அது ஸ்டேட்மெண்ட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா அதுல இருக்கக்கூடிய எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிற எதோட எஃபெக்ட்டுமே வந்து ப்ராஸ்பெக்டஸ் அதுக்காக கான்ட்ராரியா இருக்கக்கூடாது. அதாவது எதோட இதுன்னா கம்பெனிஸ் ஆக்ட் 2013 பிரகாரம் இருக்கணும். செக்யூரிட்டிஸ் ஆக்ட் 1956, செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா 1992, அப்புறம் ரூல்ஸ் அதுல இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இது எதுக்குமே கான்ட்ராரியா இருக்கக்கூடாது. இப்போ இதுல எதுலையுமே வந்து இது கான்ட்ராரியா இல்லாம இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அக்செப்டட். நெக்ஸ்ட் ப்ரொவிஷன் ஆஃப் செக்ஷன் 26 ஆஃப் 1 ஷல் நாட் அப்ளை. எப்போ அப்ளை ஆகாது அப்படின்னா இப்போ ப்ராஸ்பெக்டஸ் வந்து எக்ஸிஸ்டிங் மெம்பருக்கோ இல்லை டிபெண்ட் ஹோல்டர்ஸ்க்கோ நம்ம இஷ்யூ பண்றோம் அப்படின்னா அப்போ அது வந்து அப்ளை ஆகாது. அப்புறம் ப்ராஸ்பெக்ட் வந்து ரிலேட்டிங் டு ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ் இன் வேர் all aspects uniform with the shares and debentures previously issued and for the time being dealt in or quoted on a revenue stock exchange. அதாவது இப்போ எந்த மாதிரி டைப்ல வந்து இந்த ப்ராஸ்பெக்டஸ் வந்து அப்ளை ஆகாது எக்ஸிஸ்டிங் மெம்பர்ஸ்க்கோ அல்லது டிபெஞ்சர்ஸ்க்கோ நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னாலோ அல்லது இப்ப இஷ்யூ பண்றோம்ல ஷேர்ஸ் டிபெஞ்சர்ஸ் அது எல்லாமே வந்து ஏற்கனவே இஷ்யூ ஆயிருக்கு அதுக்கு ரிலேட்டடா ஈக்குவலா அதே மாதிரியே இருக்கு அப்படின்னாலும் அது ஆகாது. இந்த டேட் ஆஃப் பப்ளிகேஷன் என்ன என்னைக்கு டேட் அது பப்ளிக் பண்றோமோ பப்ளிகேஷன் பண்றோமோ அதுதான் வந்து அதோட டீம் டேட். அப்புறம் ஃபைலிங் ஆஃப் சைன்டு காப்பி வித் ரெஜிஸ்டர். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா சைன்டு காப்பியை நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரார் கிட்ட வந்து இது பண்ணணும். A prospectus shall not be issued unless a signed copy of such prospectus has been delivered to the registrar for filing. இப்போ ஃபைலிங்க்கு நம்ம ரெஜிஸ்டர் கிட்ட சப்மிட் பண்ணல அப்படின்னா அது வந்து ப்ராஸ்பெக்டஸை இஷ்யூ பண்ண முடியாது. இப்போ மிஸ்டர் சாரிகா இருக்காங்க. அவங்க வந்து எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் ஆஃப் லீடிங் ஃபின்டெக் கம்பெனி. அவங்க வந்து ஹேஸ் டு ஃப்ளை டு டாவோஸ் டு அட்டெண்ட் எக்கனாமிக் ஃபோரம் மீட்டிங். While company secretary of the company intended to file a copy of prospectus with the registrar upcoming, Ms. Sarika authorized in writing Mr. Gautam for signing
ஆஃப் சச் காப்பி ஆன் ஹர் பிஹாஃப். அதாவது இப்ப என்னன்னா, இப்போ அவங்க எங்கேயோ வெளில போறாங்க, அர்ஜென்ட்டா போறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு பதிலா ஒருத்தர் வந்து ஆத்தரைஸ் பண்ணியிருக்கணும். ஆத்தரைஸ் பண்ணி இவங்களுக்கு பதிலா சைன் பண்ணுவாங்க. அப்படியே ஆத்தரைஸ் பண்ணி குடுத்துட்டு போயிருந்தாங்க அப்படின்னா, அப்ப அது வந்து வேலிடா இருக்கும். சரியா? அடுத்தது கண்டிஷன்ஸ் ரிகார்ட் டு எக்ஸ்பர்ட் ஸ்டேட்மெண்ட். எக்ஸ்பர்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல என்னென்ன கண்டிஷன்ஸ் நம்ம இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இஃப் ஹி இஸ் என்கேஜ் ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் த ஃபார்மேஷன் ஆர் ப்ரொமோஷன் ஆர் மேனேஜ்மெண்ட் ஆஃப் த கம்பெனி. அவங்க வந்து வேற கம்பெனியோட ஃபார்மேஷன் ப்ரொமோஷன் ஆர் மேனேஜ்மெண்ட்ல வந்து ரொம்ப என்கேஜ் இருக்காங்க அப்படின்னா, ஓகேவா? அதுக்கப்புறம் if the expert has not given, அவங்க வந்து இந்த ப்ராஸ்பெக்டிஸ் இஷ்யூ பண்றதுக்கு எந்த ஒரு ரிட்டர்ன் கன்சென்ட் கொடுக்காத பட்சத்துல, அதுக்கப்புறம் if he has withdrawn the consent before the delivery of the copy of prospect, அதாவது ரிஜிஸ்டருக்கு ஃபைல் பண்றதுக்கு அதான் நம்ம ஒரு காப்பி இது பண்ணுவோம்ல, அதை வந்து ஆல்ரெடி வித்ட்ரா பண்ணிடுறாங்க அவங்கள்ட்ட போறதுக்கு முன்னாடியே அப்படின்னா, சரியா? அப்ப டயத்துல இதெல்லாம் வராது. அப்ப என்ன, ப்ராஸ்பெக்டிஸ் இஷ்யூட் அண்டர் செக்ஷன் 26 வந்து will not include statement டு பி மேட் பை an expert. அதாவது இந்த இதுல நேரத்துல அந்த எக்ஸ்பர்ட் கொடுக்குற இந்த ஸ்டேட்மெண்ட்டே அது வந்து கன்சிடர் பண்ணாது. சரிங்களா? அடுத்து டிஸ்க்ளோஷர் ஆன் த ஃபேஸ் ஆஃப் ப்ராஸ்பெக்டஸ். ஸோ இப்போ ப்ராஸ்பெக்டஸ் வந்து எப்போ டிஸ்க்ளோஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காப்பி வந்து ஃபைலிங் ரிஜிஸ்டர் கிட்ட ஆயிடுச்சு, சப்மிட் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது, அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்ட் பை தி செக்ஷன் டு பி அட்டாச். ஸோ டெலிவர் ஆர் ஸ்டேட்மெண்ட் டு ரெஃபர் டு ஸ்டேட்மெண்ட்ஸ் இன்க்ளூட் இன் த ப்ராஸ்பெக்டஸ் விச் இஸ் ஸ்பெசிஃபை தீஸ் டாக்குமெண்ட். அதாவது இந்த டாக்குமெண்ட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து தேவைப்படுறது எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி நம்ம ரெஜிஸ்டர் டெலிவரி பண்ணிட்டோம் அப்படின்னா, ஓகேவா? ஸோ அதோட நம்ம வந்து டிஸ்க்ளோஷர் ஆகும். இந்த வேலிடிட்டி என்னன்னு பார்த்தோம்னா 90 டேஸ் தான். ஸோ 90 டேஸ்க்குள்ள நம்ம என்ன பண்ணணும், ரெஜிஸ்டர் கிட்ட ஃபைலிங்க்கு நம்ம சப்மிட் பண்ணணும். அப்புறம் அந்த ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ வேலிடிட்டி ஆஃப் ப்ராஸ்பெக்டஸ் ஃபார் இஷ்யூ பண்றதுக்கு யார் என்னன்னு பார்த்தோம்னா, இஃப் த ப்ராஸ்பெக்டஸ் இஸ் இஷ்யூட் கான்ட்ரவென்ஷன் ஆன் த provisions of section 26, the company and every person who is knowingly party to the issue of such practice. அதாவது இப்போ அதுல இப்போ நம்ம இஷ்யூ பண்ற ப்ராஸ்பெக்டஸ அதுல ஏதாவது கான்ட்ரவென்ஷன்ஸ் வந்துச்சு அப்படின்னா, அந்த கம்பெனியும் சரி அதுல இருக்கக்கூடிய எவ்ரி பர்சன் அதுல இஷ்யூ பண்றாங்களே ப்ராஸ்பெக்டஸ், அதுல பண்ற எவ்ரி ஈச் பர்சனுக்கும் 50,000ல இருந்து 3 lakhs வரைக்கும் நமக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்க. சரியா? இப்போ அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆஃப் பார்மசூட்டிக்கல் லிமிடெட் has allotted shares to the public by issuing prospectus that is not filed with the register of companies. இப்போ ரெஜிஸ்டர் கிட்ட ஃபைல் பண்ணாம அந்த ப்ராஸ்பெக்டஸை இஷ்யூ பண்ணிட்டாங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல வந்து பப்ளிக் கம்பெனி வந்து can issue securities to the public only by issuing prospectus. Securities issue பண்றதுக்கு ப்ராஸ்பெக்டஸ் மூலியமா மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ அந்த ப்ராஸ்பெக்டஸ் ரிஜிஸ்டர் கிட்ட ஃபைலிங் ஆகாம இருக்கு அப்படின்னா அது வந்து வேலிட் கிடையாது. ஸோ இந்த கேஸ்ல என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, the company has issued the prospectus in violation of the provision of section 26. அதனால இதுல வந்து யார் யார் அந்த கம்பெனி as well as அந்த knowingly பார்ட்டி இருக்காங்களே அவங்க எல்லாருக்குமே வந்து பனிஷபிள் தான். சரிங்களா? At the statement, the copy of prospectus submitted to the register for filing need to be duly signed by majority of directors. Majority of directors sign பண்ணணுமா? இல்ல, கிடையாது. அதுல யார் for filing signed by every person who is named as either director-ஆவோ இல்ல proposal director-ஆவோ யார் கொடுத்திருக்காங்களோ அல்லது அத்தாரிட்டி அட்டார்னி யார்கிட்ட கொடுத்திருக்காங்களோ அவங்க மட்டும் சைன் பண்ணா போதும். நெக்ஸ்ட் வேரியேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆர் ஆப்ஜெக்ட் ஸ்டேட்டட் இன் ப்ராஸ்பெக்டஸ். இப்போ கான்ட்ராக்ட் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, referred in the prospectus or object for which the prospectus has been issued can be varied but only with the authority of the company given by it in general meeting by way of special resolution. அதாவது ஜெனரல் மீட்டிங்ல ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அதுலேருந்து அவங்க அத்தாரிட்டியா கொடுத்திருந்தா மட்டும்தான் அதுல வந்து அவங்களால வந்து இது பண்ண முடியும், இஷ்யூ பண்ண ப்ராஸ்பெக்டஸ்ல. சரிங்களா? அடுத்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப அந்த இது வந்து என்ன பண்ணணும், நியூஸ் பேப்பர்ஸை பப்ளிஷ் பண்ணணும். ஒன்று வந்து இங்கிலீஷ்லும் ஒன்று வந்து வெர்னாக்குலர் லாங்குவேஜ்லயும் சர்க்குலேட் பண்ணி அந்த ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் வந்து இந்த மாதிரி பண்ணியாச்சு, கிளாரிபிகேஷனுக்கு நாங்கள் இண்டிகேஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேரியேஷன் ரிலேட்டடான இதுக்கு ஜஸ்டிஃபை பண்றதுக்கான ஒரு ப்ரூஃபா இதை வந்து நம்ம சப்மிட் பண்ணணும். சரியா? Such companies not to use any amount raised by it through prospectus for buying, trading or otherwise filling equity shares of any other listed company. The second provision என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கம்பெனி வந்து
அமௌண்ட் எதையுமே வந்து யூஸ் பண்ணல அந்த ப்ராஸ்பெக்டஸ் பை பண்றதுக்கு ட்ரேடிங்க்கு அல்லது வேற ஏதாவது ஈக்விட்டி ஷேர் ரிலேட்டடா டீல் பண்றதுக்கு அதுல வந்து அந்த கம்பெனி யூஸ் பண்ணல அப்படின்னா அதை வந்து இதை மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? இந்த சப்செக்ஷன் 2ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா டிசெண்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னா who did not agree to the variation the correction variation பண்றோம்லையே அதுக்கு வந்து அக்ரி பண்ணாதவங்க டிசெண்டிங் ஷேர் ஹோல்டர்னு சொல்லுவோம். அவங்களுக்கு வந்து எக்ஸிட் ஆஃபர் கொடுத்துரும் பை ப்ரமோட்டர்ஸோ அல்லது கண்ட்ரோலிங் ஷேர் ஹோல்டர்ஸோ வந்து ஒரு எக்ஸிட் பிரைஸ் கொடுத்து அது எக்ஸிட் ஆஃபர் கொடுத்துரும். அப்ப இது பண்ணிட்டு அதை வந்து செபில வந்து ஸ்பெசிஃபை பண்ணி அந்த கண்டிஷன் செக் பண்ணி அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இப்போ இன்சிட் ஃபார்மா லிமிடெட் வந்து ப்ராஸ்பெக்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இஷ்யூ பண்ணதுக்கு அப்புறம் அதை வேரியேஷன் பண்ணணும் அந்த ஆப்ஜெக்ட்ல அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. டியூ டு சேஞ்ச் இன் இண்டஸ்ட்ரி ப்ராட் பை கோவிட்-19 கோவிட்-19னால இண்டஸ்ட்ரி சேஞ்ச் பண்றாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இவங்களுக்கு என்ன அட்வைஸ் நம்ம கொடுப்போம் அப்படின்னா இந்த கேஸ்ல பார்த்தோம்னா இந்த ஷிஃப்ட் அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா சேஞ்சஸ் வந்து ஆத்தரைஸ் பண்ணல அப்படின்னா ஜெனரல் மீட்டிங் வந்து ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அந்த காப்பி ஆஃப் நோட்டீஸ் வந்து ஷேர் ஹோல்டருக்கு கொடுத்து அந்த நியூஸ் பேப்பர்ல பப்ளிஷ் பண்ணி அதுக்கு வந்து ஒரு ஜஸ்டிபிகேஷனை இது பண்ணிடணும். இப்போ ஏதாவது ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து டிசைன் பண்றாங்க அதை அப்படின்னா எக்ஸிட் ஆப்ஷனை வந்து ப்ரொவைட் பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த செபி ரூல்ஸ் பிரகாரம் நம்ம செய்யணும். ஓகேங்களா? MCQ. In case variation in terms of contract or object in prospectus, which of the following are not true? நாட்னா ஆர்டினரி ரெசல்யூஷன் ஷல் பி பாஸ் ஜெனரல் மீட்டிங் அது கிடையாது. ஆர்டினரி ரெசல்யூஷன் இது பண்ண மாட்டோம். ஸோ நம்ம இது ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பண்றதுனா அது ஃபால்ஸ். ஸோ அந்த கண்டிஷன் எடுத்துக்கலாம் அந்த ஸ்டேட்மெண்ட். நோட்டீஸ் கிவன் டு ஷேர் ஹோல்டர் வந்து நியூஸ் பேப்பர்ல பப்ளிஷ் பண்ணுவோம். ஆமா, வெர்னாக்குலர் லாங்குவேஜ் இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஸோ அது ட்ரூ, அதனால அது கிடையாது. அமௌண்ட் வந்து ஸோ ரைசர் கேன் இன்வெஸ்டட் ஒன்லி இன் ஈக்விட்டி ஷேர். ஈக்விட்டி ஷேர்ல மட்டும்தான் நம்ம அதை இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கிடையாது. அது வந்து என்ன பண்றோம், பையிங் ட்ரேடிங் எல்லாத்துலயுமே பண்றோம். சரிங்களா? ஸோ அது தப்பு. ஸோ போத் 1 and 3 வந்து தப்பு. நெக்ஸ்ட் ஆஃபர் ஆஃப் சேல் ஆஃப் ஷேர் பை சர்டன் மெம்பர்ஸ் ஆஃப் கம்பெனி. மெம்பர்ஸ் ஆஃப் கம்பெனி வந்து ஷேர்ஸ் வந்து சேல் பண்றாங்க. ஓகேவா? ஆஃபர் ஆஃப் சேல் ஆஃப் ஷேர்ஸ். அப்ப என்னன்னா மெம்பர் அல்ல மெம்பர்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா போர்ட் ஆஃப் டைரக்டர் கன்சல்ட் பண்ணி அவங்க வந்து ஹோலாவோ பார்ட்டாவோ வந்து அவங்க ஷேர்ஸ் அவங்களோட ஹோல்டிங் ஷேர்ஸ் இருக்குல்ல அது வந்து பப்ளிக் வந்து ஆஃபர் பண்றாங்க சேல் பண்றதுக்காக. ஸோ அதை வந்து இது பண்ணிக்கலாம். இந்த டைப்ல நம்ம இஷ்யூ பண்றதுக்கு வந்து இது நம்ம ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னு நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து in case of super fixed limited, some members of the company offer part of their holding shares to the public, wherein company took all actions on their behalf for carrying out the transaction. Company incurred the expense of 3.2 lakh for carrying out such a transaction. Can company recover the amount? அதாவது அது இந்த இது மூலமா இல்ல இது பண்ண அமௌண்ட் ரெக்கவர் பண்ணுமா? எஸ் பண்ணலாம். மெம்பர்ஸ் who இப்போ இதை பார்த்தோம் அப்படின்னா ஹோல்டிங் ஷேர்ஸ் வந்து பப்ளிக் வந்து இஷ்யூ பண்றாங்க. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து இது பண்ணிட்டு அதை ஆத்தரைஸ் பண்ணி பண்றாங்க. அவங்களோட கம்பெனி வந்து அவங்க இதுல சார்பா பண்ணுது அப்படிங்கும்போது அதை ரீஇம்பர்ஸ் பண்ணி நம்ம வந்து இந்த எக்ஸ்பென்சஸ் வந்து நம்மளால எடுத்துக்க முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட் பப்ளிக் ஆஃபர் டு ஆஃபர் ஆஃப் செக்யூரிட்டிஸ் டு பி டீமெட்டீரியலைஸ்டு ஃபார்ம். இது வந்து டீமெட்டீரியலைஸ்டு ஃபார்ம். ஒவ்வொரு கம்பெனி வந்து பப்ளிக் ஆஃபர் மேக் பண்ணும்போது அந்த இதை வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணி இஷ்யூ பண்ணுவாங்க செக்யூரிட்டிஸ். அது வந்து எந்த ஃபார்மேட்ல இருக்கும் அப்படின்னா டீமெட்டீரியலைஸ்டு ஃபார்ம்ல தான் இருக்கும். இது ஏன்னா டெபாசிட் ஆக்ட் 1996 பிரகாரம் அது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல இப்படிதான் இருக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ அது வந்து செக்யூரிட்டிஸ் அப்படிங்கிறது ஹெல்ப் பண்ண ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம் அப்படின்னா டீமெட்டீரியலைஸ்டு ஃபார்ம்ல மட்டும் தான் பண்ணுவோம். ஸோ அதுல என்னென்ன எப்படி இருக்கணும், எனி அதர் கம்பெனியுமே என்னென்ன எந்த கம்பெனியா இருந்தாலும் இருக்கட்டும் அது வந்து அவங்க செக்யூரிட்டிஸ் வந்து டீமெட்டீரியலைஸ்டு ஃபார்முக்கு மாற்றணும். மாற்றினதுக்கு அப்புறம் அதை வந்து பிசிக்கல் ஃபார்ம்ல வந்து இஷ்யூ பண்ணணும். ஓகேவா? இஷ்யூ இட் செக்யூரிட்டிஸ் இன் டீமெட்டீரியல் ஃபார்ம் இன் அக்கர்டன்ஸ் வித் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் டெபாசிட்டரி ஆக்ட். அதாவது இந்த ஆக்ட் பிரகாரம் நம்ம வந்து பிசிக்கல் ஃபார்ம்ல கொடுக்கணும். ஆனா டெபாசிட்டரிஸ் ஆக்ட் பிரகாரம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அது டீமெட்டீரியலைஸ்டு ஃபார்ம் தான் நம்ம கொடுக்கணும், இஷ்யூ பண்ணணும். மற்ற அட்வர்டைஸ்மெண்ட் ஆஃப் ப்ராஸ்பெக்டர்ஸ். இப்போ அந்த ப்ராஸ்பெக்டர்ஸ் வந்து இந்த மாதிரி அட்வர்டைஸ் பண்ண முடியும் அப்படின்னு எடுத்திருக்காங்க. அதுக்கு என்னென்ன கண்டென்ட்ஸ் வேணும் அப்படின்னா ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கணும், லைபிலிட்டி ஆஃப் மெம்பர்ஸ், அமௌண்ட் ஆஃப் ஷேர் கேபிட்டல், அப்புறம் வந்து நேம் ஆஃப் சிக்னேட்டரிஸ், அப்புறம் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்
subscribed by the signatories. அப்புறம் capital structure of company இதெல்லாம் என்னென்னா objects, liability of members, அதுக்கப்புறம் amount of share capital, அதுக்கப்புறம் நேம் ஆஃப் சிக்னேட்டரிஸ், அப்புறம் அந்த சிக்னேட்டரிஸ் வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கம்பெனி. சரிங்களா? நெக்ஸ்ட் ஷெல்ஃப் ப்ராஸ்பெக்டஸ். ஷெல்ஃப் ப்ராஸ்பெக்டஸ் மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுவும் இதுமாதிரி செக்யூரிட்டிஸ் தான். அதை இஷ்யூ பண்ணுறாங்க சப்ஸ்கிரிப்ஷனுக்காக. அது என்ன, ஒன் ஆர் மோர் இஷ்யூஸ் ஓவர் ஏ சர்டன் பீரியட். சர்டன் பீரியட்லயே ஒன் ஆர் மோர் இஷ்யூஸ் அது பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஓகே, அது வந்து ஷெல்ஃப் ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னு அர்த்தம். அது வந்து எதனால இது பண்றோம் அப்படின்னா, மோர் தென் ஒன் ஆஃபர் வந்து அந்த வருஷத்துலயே அப்படின்னா டு மொபைல் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் தி பப்ளிக் இது மொபைல் ஃப்ரெண்ட்ஸுக்காக. சரியா? we go out is shelf prospect which remains valid for specified period of time period. அதாவது இப்போ நம்ம இஷ்யூ பண்ற ப்ராஸ்பெக்டஸ் அப்படிங்கிறது ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைம், அது நம்மளே ஸ்பெசிஃபை பண்ணிருக்கோம். அந்த பீரியட் ஆஃப் டைம் மட்டும்தான் அது வந்து வேலிடா இருக்கும். அதுக்கப்புறம் அது வந்து இன்வால்வ் ஆயிடும். ஸோ நம்ம மறுபடியும் வந்து அதை எக்ஸசைஸ் பண்ணணும். சரிங்களா? அப்ப எக்ஸசைஸ் பண்ணோம்னா ஃப்ரெஷ்ஷா நம்ம வந்து அந்த ப்ராஸ்பெக்டத்தை இஷ்யூ பண்ணணும். இப்போ இது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபைலிங் ஆஃப் ஷெல்ஃப் ப்ராஸ்பெக்டஸ் வித் ரிஜிஸ்டர். ஃபர்ஸ்ட் வந்து ஆஃபர் பண்ணணும் செக்யூரிட்டிஸ். ஆஃபர் பண்ணும்போது அது வந்து எஸ்இபிஐ ரூல்ஸ் இதுல பிரகாரம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் நாட் எக்ஸீடிங் 1 year as the period of validity சச் ப்ராஸ்பெக்டஸ். அதுல என்ன சொல்லிருப்பாங்கன்னா 1 year அதுக்கு டைம் கொடுத்துருப்பாங்க. அந்த டைம் எதுலேருந்து வரும்னா ஃப்ரம் த டேட் ஆஃப் ஓப்பனிங் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆஃபர். ஃபர்ஸ்ட் ஆஃபர்ல இருந்து அந்த டேட் வரைக்கும் அது வந்து வேலிட். ஓகேவா? ஸோ செகண்ட் சப்சிக்வெண்ட் ஆஃபர் வந்து இஷ்யூ பண்றோம் அப்படிங்கும்போது டியூரிங் வேலிடிட்டி பீரியட் ஆஃப் வேலிடிட்டி நோ ஃபர்தர் ப்ராஸ்பெக்டிவ்ஸ் இஸ் ரெக்வயர்டு. அப்போ அந்த டைம் பீரியட் முடியறதுக்குள்ளேயே நம்ம செகண்ட் ஆஃபர் கொடுக்குறோம் அப்படின்னா, அப்ப அதுக்கு என்ன பண்ணா ஃபர்தரா இன்னொரு ப்ராஸ்பெக்டஸ் நம்ம கொடுக்க வேண்டாம். இதே இதுலயே நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்து ஃபைலிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன் மெமரண்டம். இப்போ கம்பெனி வந்து ஷெல்ஃப் ப்ராஸ்பெக்டஸ் ஃபைல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் மெமரண்டம் வந்து ஃபைல் பண்ணிடுவோம் ரிஜிஸ்டர் கிட்ட. எப்படின்னா வித்தின் ப்ரிஸ்கிரைப் டைம்ல செகண்ட் ஆஃபர் இஷ்யூ பண்றதுக்கு முன்னாடி பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும்னா நியூ சேஞ்சஸ் ஏதாவது சார்ஜஸ் என்ன கிரியேட் ஆயிருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து மெட்டீரியல் ஃபேக்டரோட சேர்த்து நம்ம வந்து பண்ணணும். அப்புறம் சேஞ்சஸ் ஏதாவது இருக்கு ஃபினான்ஷியல் பொசிஷன் கம்பெனில அப்படின்னா அதாவது எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃபருக்கு இந்த செகண்ட் ஆஃபருக்கு கொடுக்கறதுக்கும் இடையில ஓகே அந்த இது இருக்கோ சேஞ்சஸ் இருக்கோ அதை மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த சேஞ்சஸை வந்து ஸ்பெசிஃபை பண்ணி நம்ம வந்து ஃபைல் பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட் ப்ரொவிசர் டு சேஃப்கார்ட் டு அப்ளிகன்ஸ் ஹூ மேட் இட் பேமெண்ட் அட்வான்ஸ். இப்போ அட்வான்ஸா பேமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்காக அதுல ஏதாவது சேஞ்சஸ் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த இது எந்த இன்டிமேட் பண்ணிருந்தோம் இந்த மாதிரி இந்த கம்பெனி வந்து இந்த இதுல நீங்க இஷ்யூ பண்ணது நீங்க பேமெண்ட் பண்ணிருக்கீங்களா அதுல இந்த கரெக்ஷன்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணணும். ஓகே, சப்போஸ் அதுக்கு அவங்க வந்து இல்ல வேண்டாம் வித்ட்ரா பண்ணிக்கிறேன் அப்படின்னா அவங்க எவ்வளவு பேமெண்ட் பண்ணியிருந்தாலும் அதை 15 daysல வந்து ரீஃபண்ட் பண்ணிடணும். சரிங்களா? ஸோ இப்படிதான் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா யாரெல்லாம் அட்வான்ஸா பேமெண்ட் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு சேஃப் கார்டு கொடுத்துருக்காங்க. சரியா? இன்ஃபர்மேஷன் மெமரண்டம் வந்து எப்படி ஃபில் பண்ணுவோம்னா PAS2 ஃபார்ம் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபில் பண்ணுவோம். சரியா? இன்ஃபர்மேஷன் மெமரண்டம் டுகெதர் வித் ஷெல்ஃப் ப்ராஸ்பெக்டஸ் தான் வந்து என்ன சொல்றோம், டீம்டு ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகேவா? அடுத்து ஒரு MCQ. Applicant who made an application for allotment along with advance payment of subscription, if he expresses a desire to withdraw his application after changes reported information when it came to his knowledge, company. அப்ப அந்த கம்பெனி என்ன பண்ணும், அதாவது அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணியிருக்காங்க சப்ஸ்கிரிப்ஷனுக்கு, ஆனா அதை வந்து சேஞ்சஸ் பண்ணதுக்கு அப்புறம் அது வந்து வித்ட்ரா பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அதை என்ன பண்ணுவாங்க, ரீஃபண்ட் பண்ணுவாங்க. எவ்வளவு நாள்ல? 15 daysல. ஓகேவா? ரீஃபண்ட் த மணி வித்தின் 15 days வந்து நம்ம அது பண்ணணும். ஆப்ஷன் சி. Okay, shall refund all the money received as subscription. Okay, within 15 days. அடுத்து ரெட் ஹியரிங் ப்ராஸ்பெக்டஸ். ரெட் ஹியரிங் ப்ராஸ்பெக்டஸ் அப்படிங்கிறது ஒரு செக்யூரிட்டிஸ் இருக்குன்னா அது ஒரு குவான்டம் அதாவது ப்ரைஸ் வந்து ஃபுல் கம்ப்ளீட் டீடைல்ஸ் அதை பத்தினது இருக்காது அப்படின்னா அது ரெட் ஹியரிங் ப்ராஸ்பெக்டஸ் சொல்லுவோம். அதாவது எப்படின்னா அது என்னென்ன இது இருக்கு டைம் டு டைம் வந்து அதை அலோவ் பண்ணிட்டு இனோவேட்டிவ் மெத்தட்ஸ் ஆஃப் ரைசிங் ஃபண்ட்ஸை ரைஸ் பண்றதுக்கு அதுல என்ன பண்ணா மோஸ்ட் ஃபேவரபிள் மார்க்கெட் கண்டிஷன்ஸ்னா அதை மட்டும்தான் அதை மென்ஷன் பண்ணுவாங்க. அதுல வந்து ப்ரைஸ் பர் செக்யூரிட்டி எவ்வளோ, நம்பர் ஆஃப் செக்யூரிட்டிஸ் இன்னும் எவ்வளோ ஓப்பன்ல இருக்கு அது எல்லாத்தையும் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. சரிங்களா? அதெல்லாம் வந்து ஹிடனா தான் இருக்கும். டைமிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ பண்றதுக்கு முன்னாடி இந்த ரெட் ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ பண்ணணும். ரெட் ப்ராஸ்பெக்டஸ் அட்லீஸ்ட் 3 days பிஃபோர் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரெஜிஸ்டர் கிட்ட ஃபைல் பண்ணியிருக்கணும். சரிங்களா? அடுத்து இதுக்கு எல்லாம் என்ன ஆப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னா நார்மலா அந்த ப்ராஸ்பெக்டஸ்ல இருக்கிற அதே ஆப்ளிகேஷன்ஸ் தான். ஏதாவது வேரியேஷன் என்ன இதுக்கு இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா ரெட் ப்ராஸ்பெக்டஸ் அந்த ப்ராஸ்பெக்டஸ் ஷால் பி ஹைலைட்டட் அஸ் வேரியேஷன் ப்ராஸ்பெக்டஸ்.
அதுல வந்து ஏதாவது டிஃபரன்ஸ் இருந்தா கூட அது வேரியேஷன்ஸ் இன் ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹைலைட் பண்ணி காமிச்சிருந்தோம். அடுத்தது அப்பான் த க்ளோசிங் ஆஃப் த ஆஃபர் ஆஃப் செக்யூரிட்டிஸ் அண்ட் ஆஃபர் க்ளோஸ் பண்றோம் அப்படின்னா டோட்டல் கேபிட்டல் எவ்வளோ ரைஸ் ஆயிருக்கு, டெப்ட் ஆகட்டும் ஷேர் கேபிட்டலா இருக்கட்டும் எதுவாகும் டோட்டல் கேபிட்டல் எவ்வளோ ரைஸ் ஆயிருக்கு, க்ளோசிங் பிரைஸ் என்ன செக்யூரிட்டிஸ்க்கு, அந்த எனி அதர் டீடைல்ஸ் வேற ஏதாவது நான் இன்க்ளூடட் ப்ராஸ்பெக்ட் இன்க்ளூடட் பண்ணாம வச்சிருக்கோம் அப்படின்னா அது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ரெஜிஸ்டர் கிட்டே அந்த செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்டுகிட்டே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃபைல் பண்ணிடுறோம். சரிங்களா? அடுத்த abridged prospectus. Abridged prospectus means memorandum containing salient features of prospectus as may be specified by Securities and Exchange Board by making regulations in this behalf. அதாவது இதுவும் வந்து மெமரண்டம் தான். அதை வந்து ப்ராஸ்பெக்டஸோட salient features எல்லாமே இதுல வந்து இருக்கும். இதோட நீட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா cut the cost involved in the publication of large number of prospectus which has to accompany the application forms for shares or debentures in case of public offer. இப்போ பப்ளிக் ஆஃபர் இப்போ ஆக்சுவல் ப்ராஸ்பெக்டஸ் இருக்கு, அதுல இருக்கக்கூடிய சேலிங் ஃபீச்சர்ஸ் முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி அது எல்லாத்தையும் ஒரு பப்ளிகேஷன் இன்வால்வ் பண்ணி அந்த பப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து லார்ஜ் நம்பர் ஆஃப் ப்ராஸ்பெக்டஸ் சேர்த்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்து பப்ளிக் ஆஃபரா கொடுக்குறோம் இல்லையா, அதுதான் வந்து அப்ரிஜிட் ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரிங்களா? அப்ரிஜிட் ப்ராஸ்பெக்டஸ் அக்கம்பனி தி அப்ளிகேஷன் ஃபார்ம். அதாவது இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு அப்ளிகேஷன் ஃபார்மையும் ஷேர் டிபெஞ்சர்ஸ் வந்து இந்த அப்ரிஜ் ப்ராஸ்பெக்டஸோட தொடர்பு இருக்கு. சரிங்களா? ஸோ அதுக்கும் இதுக்கும் இது இருக்கு. அப்ரிஜ் ப்ராஸ்பெக்டஸ் எங்கெல்லாம் அப்ளை ஆகாது, எந்த ரெக்குயர்மெண்ட் எல்லாம் அப்ளை ஆகாது அப்படின்னா இப்போ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு போனஃபைட் இன்விடேஷன் சேர்த்து ஒரு பர்சனோட நம்ம கொடுக்குறோம் அண்டர்ரைடிங் அக்ரிமெண்ட்ல போறோம் அப்படின்னா அப்ப வந்து அப்ரிஜ் ப்ராஸ்பெக்டஸ் தேவைப்படாது. நெக்ஸ்ட் இன் ரிலேஷன் டு ஷேர்ஸ் ஆர் டிபெஞ்சர்ஸ் விச் அதை வந்து அதை பப்ளிக்கா ஆஃபர் பண்ணல அப்படின்னா அதுக்கு தேவையில்லை. அதுக்கு அடுத்தது வேற ஆஃபர் இஸ் மேட் ஒன்லி டு எக்ஸிஸ்டிங் மெம்பர்ஸ் ஆஃப் த கம்பெனி. கம்பெனியோட எக்ஸிஸ்டிங் மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் கொடுக்குறோம் அப்படின்னாலும் இந்த அப்ரிஜிட் ப்ராஸ்பெக்டஸ் தேவையில்லை. ஓகேவா? ரைட்ஸ் டு ரிசீவ் ப்ராஸ்பெக்டஸ் இதுக்கு என்ன ரைட் ரிசீவ் பண்றதுக்கான ரைட்ஸ் என்ன இருக்கு அப்படின்னா இஸ் டு பி மேட் அவைலபிள் டு எனி பர்சன் ஹூ ரெக்வெஸ்ட் ஃபார் இட் பிஃபோர் த க்ளோசிங் ஆஃப் தி சப்ஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் அண்ட் ஆஃபர். இந்த ஆஃபர் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த சப்ஸ்கிரிப்ஷன் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் ரெக்வெஸ்ட் பண்றாங்களோ அவங்களாம் இது வந்து இது யூஸ் பண்ணிக்க முடியும். பெனால்டி இதுக்கு என்ன அப்படின்னா ஏதாவது கம்பெனிக்கு வந்து ஏதாவது கம்ப்ளைண்டா வந்துச்சு அப்படின்னா 50,000 வந்து ஒவ்வொரு டிஃபால்ட்டா வந்து ஒவ்வொரு இதுக்கும் 50,000 ஃபைன். அடுத்து மிஸ்டேட்மெண்ட்ஸ் இன் ப்ராஸ்பெக்டஸ். அதாவது கான்ட்ராக்ட் ஆஃப் ஷேர்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா கான்ட்ராக்ட் ஆஃப் பெர்மேட் ஸ்வீட்ஸ், அதாவது லத்தீன்ல சொல்லுவாங்க. அதுக்கு மீனிங் என்னன்னா அட்மோஸ்ட் குட் ஃபெய்த், அதாவது ஒரு அட்மோஸ்ட் குட் ஃபெய்த்ல இருக்கும் அப்படின்னு அப்படிதான் இருக்கும். ஓகேவா? நல்ல ஒரு இதுல வந்து நம்பிக்கையின் பேர்ல தான் அது வந்து இருக்கும். சரிங்களா? இதுல என்ன பண்ணா எல்லா மெட்டீரியல் ஃபேக்ட்ஸ்க்கும் ஃபுல் டிக்ளரேஷன் கொடுத்துருவாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாம டிஸ்க்ளோஷர்ஸ் வந்து எல்லாம் ப்ராப்பரா கொடுத்துருவாங்க. இப்போ இதுல எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸுமே வந்து அக்யூரேட்டா தான் இருக்கும். தப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. சரிங்களா? ஏதாவது வந்து லாக்கு சட்டத்துக்கு புறம்பாவோ இல்ல ஏதாவது ஒமிட் பண்ண வேண்டியதோ இல்ல இன்ஃபர்மேஷன் தப்பாவோ இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா? ஸோ ப்ராஸ்பெக்டஸ் அப்படிங்கிறது நல்லா பக்காவா செக் பண்ணி ஒரு தடவைக்கு 10 தடவை பார்த்து தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுல தப்பு வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்கேஸ் வந்துச்சுன்னா அது வந்து கிரிமினல் லைபிலிட்டியா சிவில் லைபிலிட்டியா அப்படின்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு வந்து இருக்கும். சரிங்களா? வாட் கண்ட்ரி ஆஸ் மிஸ்டேட்மெண்ட் ஆர் மிஸ்லீடிங் ப்ராஸ்பெக்டஸ். இப்போ மிஸ்டேட்மெண்ட் அல்லது மிஸ்லீடிங் எப்படி அதை சொல்லுவோம் அப்படின்னா the prospect is said to be misleading if it includes any misstatement. ஏதாவது மிஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அது மிஸ்லீடிங்க்கு வந்து போகும். சரிங்களா? காமனா மிஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு ஃபால்ஸா இருக்கும், அக்யூரேட்டா இல்லாம இருக்கும். ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கும்போது ஆக்சுவல் ஃபேக்டுக்கு ஒரு ராங் இம்ப்ரெஷனை நம்ம வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். ஓகேவா? அல்லது எதனால நடக்கும் அப்படின்னா ஏதாவது கமிஷனாலயோ இல்ல ஒமிஷனால ஸோ ஏதோ ஒரு இது நல்லதான் நடக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா மிஸ்டேட்மெண்ட் ஆச்சுன்னா அது வந்து மிஸ்லீடிங்க்கு போகும். ஸோ இப்ப எப்ப வந்து அத அன்ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அப்படின்னா இப்ப ஸ்டேட்மெண்ட் இஸ் மிஸ்லீடிங் இன் த ஃபார்ம் அண்ட் கண்டெக்ட் விச் பி இன்க்ளூடட். அந்த மிஸ்லீடிங் ஆயிருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணும்போது தான். அதாவது வேற எனி இன்க்ளூஷன் ஆர் இன்க்ளூஷன் ஆஃப் மேட்டர் லைக்லி டு மிஸ்லீட். இப்போ ஏதாவது ஒரு மேட்டர் வந்து ஒமிட் பண்றோம் இல்லை இன்க்ளூட் பண்றோம் அப்படின்னா அது மிஸ்லீட் போகுது அப்படின்னா அதை நம்ம வந்து கரெக்ட் பண்ணிட்டோம்னா அது வந்து அன்ட்ரூ ஆயிடும். சரிங்களா? அடுத்து எஃபெக்ட்ஸ் ஆஃப் மிஸ்லீடிங் ப்ராஸ்பெக்டஸ் அண்ட் ரெமிடிஸ் ஆஃப் மிஸ்ரெப்ரசன்டேஷன். இப்போ இதனால மிஸ்லீடிங் ஆச்சு ப்ராஸ்பெக்டஸ்னா அதுக்கு என்ன
அதோட எஃபெக்ட் என்ன, அதுக்கப்புறம் அந்த மிஸ்ரெப்ரசன்டேஷனுக்கு என்ன ரெமெடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க பார்த்தோம் அப்படின்னா அந்த ஹெவி லயபிலிட்டினாலே கிரிமினல் சாங்ஷன்ஸ்னாலே இந்த டைரக்டரேட் வந்து கண்ட்ரோல் பண்றதுனாலதான் அவங்களுக்கு வந்து இந்த அவங்க அந்த இதுல வந்து இப்படி ஆயிடும், தப்பா மிஸ்லீடிங் நடக்கும். சரிங்களா? இப்போ மிஸ்லீடிங்கோ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை ஏதாவது மெட்டீரியல் ஃபேக்ட் ஒமிஷனோ ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு வந்து மிஸ்ரெப்ரசன்டேஷன் போகும். அக்ரீடு ஷேர் ஹோல்டர்ஸ் ஹேஸ் த ரெமிடிஸ். அப்ப வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட தான் அந்த ரெமிடிஸ் அப்படிங்கிறது. இப்போ என்னென்ன இதெல்லாம் இருக்கு ரெமிடிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ரெமிடிஸ் ஃபார் மிஸ்ரெப்ரசன்டேஷன் இன் ப்ராஸ்பெக்ட்னா கம்பெனிக்கு அகைன்ஸ்டா அப்படின்னா ரெசிஷன் பண்ணலாம் அல்லது டேமேஜஸ் பண்ணலாம். இதுவே கம்பெனி அண்ட் அதர்ஸ் போது சிவில் லைபிலிட்டி அதாவது காம்பன்சேஷன் எதிர்பார்க்கலாம். அகைன்ஸ்ட் பர்சன்ஸ் ஆத்தரைஸ்டு டு இஷ்யூ ப்ராஸ்பெக்டஸ். ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ பண்ண பர்சனுக்கு அகைன்ஸ்டா வரும்னா கிரிமினல் லைபிலிட்டி அண்ட் டேமேஜஸ் ஃபார் டிஃபீட். சரிங்களா? இப்போ அதாவது கம்பெனி அந்த கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துடலாம், இல்ல கம்பெனி டேமேஜ் பண்ணுவாங்க இல்லையா, கம்பெனி அண்ட் அதர்ஸ் சேர்ந்துருந்தாங்கன்னா காம்பன்சேஷன் எதிர்பார்ப்பாங்க சிவில் இதுல. இல்ல அகைன்ஸ்ட் பர்சன் கிரிமினல் லயபிலிட்டி, அவங்க அந்த பர்சனுக்கு ஏதாவது இன்ஜூர் ஆகிற மாதிரி பண்ணலாம், இல்லை டேமேஜஸ் ஆஃப் ஃபார் டிசிட் அவங்களுக்கு அவங்களுக்கான டேமேஜஸ் இதை ஏற்படுத்தலாம். நெக்ஸ்ட் ரைட் ஆஃப் ரெசிஷன். ரெசிஷன் யார் முதல்ல இது பண்ணலாம் அப்படின்னா a person who has purchased shares from the company. அதாவது அந்த ப்ராஸ்பெக்டஸ் வந்து தப்பு அன்ட்ரூ மிஸ்லீடிங் ஸ்டேட்மெண்ட் இருக்கு, அதுல அப்ளை ஆயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சி அந்த ஷேரை எந்த பர்சன் வாங்கியிருக்காங்களோ அவங்க தான் வந்து அந்த கம்பெனி மேல ரெசிஷன் இது பண்ண முடியும். ஸோ அப்படி பண்ணும்போது என்னன்னா அந்த அக்ரிமெண்ட் டு டேக் அப் ஷேர்ஸ் இஸ் வாய்டபிள் அட் த ஆப்ஷன் ஆஃப் தி சப்ஸ்கிரைபர் டு தி ஷேர். இட் வில் ரிமைன் வேலிட் அண்டர் தி ஆக்சுவலி ரிசைன்ஸ் இட். அதை டிசைன் பண்றது வரைக்கும் அது ஆக்சுவலி வேலிட்ல தான் இருக்கும். ஸோ வந்து அந்த இது ஷேர்ஸ் அப்படிங்கிறது வாய்டபிள். ஓகேங்களா? இப்போ அந்த கோர்ட் வந்து இவங்களோட அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா கம்பெனி will remove his name from the register of members and return his money with interest. அதாவது இப்போ கம்பெனி கேஸ் போடுறாங்க இந்த கோர்ட்ல, இது மாதிரி மிஸ்லீடிங் ஆனது இருக்கு இந்த ப்ராஸ்பெக்டஸ்ல சொல்லிட்டு. அப்ப அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்க, கோர்ட் அக்செப்ட் பண்ணிட்டாங்க அதை அப்படின்னா கம்பெனி வந்து அவங்க பேர் அதுல இருந்து மெம்பர்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு அவங்களுக்கான மணியை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க இன்ட்ரெஸ்டோட. ஓகேங்களா? ஸோ இப்போ ரெசெஷன் எப்போ வந்து அப்ளை ஆகாது அப்படின்னு பார்த்தோம்னா ரைட் டு ரிசைன் அலாட்மெண்ட் ஷார்ட்ஸ் will not be applicable to the subsequent purchases of shares from the market. மார்க்கெட்ல இருந்து சப்சீக்வெண்டா இந்த ஷேர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இது அவைலபிள் ஆகாது. அடுத்து சப்ஸ்கிரைபர் டு தி எம்ஓஏ. அதாவது எம்ஓஏ சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து எந்த ரிலீஃபும் இது பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா the company cannot be considered to be in existence at the time. when he appended his signatures to the MOA cannot be said to have been influenced by statement in any statement in prospectus. அதாவது எம்ஓஏல சப்ஸ்கிரைபரா இருக்காங்க அப்படின்னா இப்போ கம்பெனி வந்து க்ளோஸ் பண்ணல, ஸோ அதனால வந்து அந்த டைம் வரைக்கும் வந்து அவங்களால எந்த ஒரு இதுவுமே ரிலீஸ் வந்து கிளைம் பண்ண முடியாது. ஸோ அவங்க வந்து இந்த ரெசெஷன் வந்து அவங்களுக்கு அந்த ரைட் அப்படிங்கிறது அதாவது கிடையாது. சரிங்களா? அடுத்த illustration பாருங்க. All the statements containing property issued by company are literally true. It was also stated in the prospectus that the company had paid dividends for a number of years, but there was no disclosure regarding the fact that the dividends were paid out of realized capital profit and not out of trading profit. An LRT of shares wants to avoid the contract on the ground that the prospectus was false in material particulars. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த டான் டிஸ்க்ளோஷர் ஃபேக்ட் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிவிடெண்ட்ஸ் வேர் பெய்ட் அவுட் ஆஃப் கேபிட்டல் ப்ராஃபிட்ஸ் is a concealment of material fact as a company is normally required to distribute dividend only from trading or revenue profits, and under exceptional circumstances it can pay dividend out of capital profits since material misstatement has been made. Accordingly, in this given case, LRT can avoid the contract of allotment of shares. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ப்ராஃபிட் இஷ்யூ பண்ணது போது எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டா இருக்கு, அதுல நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து டிவிடெண்ட் பே பண்ணிக்க எல்லாமே இருக்கு. ஆனா அதுல என்ன இல்லை அப்படின்னா டிவிடெண்ட் வந்து ரியலைஸ் கேபிட்டல் ப்ராஃபிட்ல இருந்து வரும், ட்ரேடிங் ப்ராஃபிட்ல இருந்து வராது அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அதனால வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து மிஸ்டேட்மெண்ட் அப்படின்னு இது பண்ணி அந்த அலர்ட் என்ன பண்றாரு அப்படின்னா ஷேர்ஸ் வந்து அவாய்ட் பண்ண அந்த கான்ட்ராக்டை அவாய்ட் பண்ணிட்டு பாக்குறாரு. அதை பண்ண முடியுமா? ஸோ தாராளமா பண்ணலாம். என்ன அப்படி பார்த்தோம்னா நான் டிஸ்க்ளோஷர் ஆஃப் ஃபேக்ட் என்ன அப்படின்னா டிவிடெண்ட் வந்து கேபிட்டல் ப்ராஃபிட் தான் வரும் அப்படிங்கிறது இந்த மெட்டீரியல் ஃபேக்டை கன்சிடர் பண்ணி நம்ம இது பண்ணியிருக்கோம் கம்பெனி. ஓகேவா?
ஸோ இப்போ வந்து டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூட் ஏதாவது டிவிடெண்ட் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்கன்னா ட்ரேடிங் ஆர் ரெவன்யூ ப்ராஃபிட்ல இருந்து பண்ணணும். ஆனா இவங்க வந்து கேபிட்டல் ப்ராஃபிட்ல இருந்து மட்டும்தான் பண்றாங்க. ஸோ இது வந்து மெட்டீரியல் மிக்ஸ் ரெப்ரஸன்டேஷன் அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ அதனால இவங்க வந்து அலர்ட் என்ன இதை வந்து கேன்சல் பண்ணிக்க முடியும். ரைட் ஆஃப் ஆக்ஷன் ஃபார் டேமேஜஸ் வென் டு எவோக் எப்போ வந்து இதை எவோக் பண்ணலாம் அப்படின்னா மிஸ்டேட்மெண்ட் அமௌண்ட் வந்து அதாவது ஃப்ராடா அக்ரீட் இன்வெஸ்டர் ஆல்சோ கெட் த ரைட் ஃபார் ஆக்ஷன். அதாவது கம்பெனி லிக்விடேஷனுக்கு போகுது இல்ல அந்த கம்பெனி எகெயின்ஸ்டா இது பண்றாங்க இன்வெஸ்டருக்கு சேர்த்து அந்த இது இருக்கு அப்படின்னா அப்ப வந்து இந்த கம்பெனி வந்து டேமேஜஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ப்ரீ ரெக்விசிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்ரெப்ரசன்டேஷன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது மெட்டீரியல் ஃபேக்டா என்னங்கிறத பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து பர்சன் இஸ் இன்டெண்டட் டு ஆக்ட் அப்பான் இட் பர்சனும் அதுக்கு வந்து இன்டென்ஷனா அது வேணும்னு தெரிஞ்சு செய்யறது. அடுத்து பர்சன் சஃபர்ட் தி டேமேஜஸ் ஆஸ் கான்சிக்வன்சஸ் ஆஃப் ஆக்டிங் அப்பான் சச் ஃப்ராட் அண்ட் மிஸ்ரெப்ரசன்டேஷன். அதாவது பர்சனும் அந்த டேமேஜ் அதாவது தப்பா பண்ணிட்டாங்க அப்படின்னா தெரிஞ்சு தப்பு பண்ணிருப்பாங்க. இப்படி பண்ற பட்சத்துல அவங்களும் சேர்ந்து வந்து இதுல சஃபர் ஆவாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் சிவில் லைபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்க்ளூஷன் ஆர் ஒமிஷன் ஆஃப் எனி மேட்டர் ஏதாவது பண்றோம் அப்படின்னா அது வந்து மிஸ்லீடிங்காக கொண்டு போகும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. அப்ப இதுக்கு யார் லைபிள் அப்படின்னா கம்பெனி, அப்புறம் எவ்ரி பர்சன்ங்கிறவங்க யார் ஆத்தரைஸ் கொடுப்பாங்க அவங்க டைரக்டர் ப்ரொமோட்டர் இது யார் ப்ராஃபிட் இஷ்யூ பண்ணாங்க அவங்க தான் எக்ஸ்பர்ட் எல்லாருமே வருவாங்க. இப்போ பர்சன் யார் அந்த கில்ட்டின்னு கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்டோட சேர்த்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு பர்சனுக்கும் அது கம்பெனி அந்த பர்சனுக்கும் அந்த ஒவ்வொரு பர்சனுமே என்ன பண்ணுவாங்க காம்பன்சேஷன் கொடுக்கணும் டேமேஜஸ்க்கு. சரிங்களா. எக்ஸப்ஷன் இதுல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா he withdrew his consent to be director of company and prospectus issue with அப்ப அவங்க கன்சென்ட் அவங்க அத்தாரிட்டி இல்லாம ப்ராஸ்பெக்டஸ் வந்து இஷ்யூ ஆச்சு அப்படின்னா அதை வித்ட்ரா பண்றது. நெக்ஸ்ட் வந்து ரீசன் பப்ளிக் நோட்டீஸ் வந்து இஷ்யூ பண்றது என் நாலேஜ் இல்லாம வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் அத்தாரிட்டி ஆஃப் அன் எக்ஸ்பர்ட் மூலயமா அவங்க இது பண்ணி எனக்கு அவங்க கம்பர்டன்ட்டுக்கு பிலீவ் பண்ண வைக்கணும் இது இவங்க கன்சென்ட் இல்லாம வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்ப வச்சு அதை வித்ட்ரா பண்றது. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படி பார்த்தா ஸ்டேட்மெண்ட் ட்ரூ அப்படிங்கிறது கொடுக்கறது மாதிரியானது பண்ணும். அடுத்து கரெக்ட் காப்பி என்ன இருக்கோ அது அபிஷியல் டாக்குமெண்ட்ல இருந்து எடுத்து நம்ம கொடுக்கறது. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ பண்ணா எக்ஸப்ஷன் கிடைக்கும். பர்சனல் லைபிலிட்டி when intent to defraud. பர்சனல் லைபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பர்சனலே அவங்க ரெஸ்பான்சிபிள் இருக்காங்க அப்படின்னா எந்த லிமிடேஷன் இல்லை லைபிலிட்டிஸ்க்கு வித்தவுட் எனி லிமிடேஷன் ஆஃப் லைபிலிட்டி. அப்ப என்னன்னா எல்லா லாஸ்ட்லயும் என்ன பண்ணுவாங்கன்னா யாரெல்லாம் அந்த செக்யூரிட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து உண்டு. Next illustration. Prospectus is issued by a company contains certain misstatements. ஓகேங்களா. Becoming aware of the fact regarding misstatements in the prospectus, one of the experts, Anilesh, who had either given his consent, forthwith he gave a reasonable public notice stating that the prospectus was issued without his knowledge and consent. Is it possible for Anilesh to escape liability for misstatement in the prospectus? அதாவது இதுல இருந்து அவங்க என்ன சொல்றாங்க எனக்கு என் நாலேஜ் இல்லாம வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக் நோட்டீஸ் ஒன்று கொடுத்துடுறாங்க. இப்ப அது பண்ணா அவங்க எஸ்கேப் ஆக முடியுமா? இப்ப நோ பர்சன் ஷெல் பி லைபிள் எப்போ அப்படின்னா யார் லைபிள் கிடையாது. ஆனா அவங்க வந்து ப்ராஸ்பெக்டஸ்னா அவங்க நாலேஜ் கன்சென்ட் இல்லாம வந்துருச்சு அப்படின்னு பப்ளிக் நோட்டீஸா இஷ்யூ பண்ணிட்டாங்க. ரீசன் வந்து பப்ளிக் நோட்டீஸா கொடுத்துட்டாங்க. அப்ப அவங்க வந்து அதுல இருந்து எஸ்கேப் ஆக முடியும். ஸோ இதுல இருந்து அணில் வந்து எக்ஸப்ஷனை வந்துருவாங்க. அடுத்து கிரிமினல் லைபிலிட்டி. கிரிமினல் லைபிலிட்டி அப்படிங்கும்போது இது போல அஃபென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டேட்மெண்ட் அன்ட்ரூவா இருந்து மிஸ்லீடிங்கா இருக்கு அப்படின்னா அப்ப இந்த இன்க்ளூஷனா ஒமிஷனா என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத வச்சு அது மிஸ்லீடு கொண்டு போகும். ஸோ இதெல்லாம் தான் அஃபென்ஸ். ஓகே. இப்போ ஹூ ஷல் பி ஹெல்ட் லைபிள் யார் இதுக்கு லைபிள் அப்படின்னா அந்த பர்சன் யார் ஆத்தரைஸ் பண்ணிருக்காங்களோ அந்த ப்ராஸ்பெக்ட் இஷ்யூ பண்றது அவங்க தான். ஸோ லைபிலிட்டி என்னன்னு பார்த்தா அண்டர் செக்ஷன் 447 படி இதுல எக்ஸப்ஷன் என்ன கிடைக்கும் அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் மிஸ்டேட்மெண்ட் அந்த ஒமிஷனுக்கு அது இம்மெட்டீரியல் ஆனாலோ அல்லது அவங்க வந்து இதுல வந்து he had reasonable grounds to believe and did up to the time of issue of the prospectus believe that the statement was true or the inclusion or omission was necessary. அதாவது ஒரு விஷயத்தை இன்க்ளூடோ ஒமிஷனோ பண்ணிதான் அது நெசசரினோ அல்லது அந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூனோ அவங்க ப்ரூவ் பண்ணாங்க பிலீவ் பண்ண வச்சுட்டாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து அதுல இருந்து எக்ஸப்ஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ இதுல சம்மர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா லைபிலிட்டி ஃபார் மிஸ்டேட்மெண்ட்டுக்கு கிரிமினல் லைபிலிட்டியா இருந்தா ஒவ்வொரு பர்சனுக்குமே வந்து யாரும் அதை ஆத்தரைஸ் பண்ணாங்களோ ப்ராஸ்பெக்ட் இஷ்யூ பண்ணும்போது அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கிடைக்கும். பனிஷ்மெண்ட் 447 படி டிஃபென்ஸா இருந்துச்சு அப்படின்னா இம்மெட்டீரியல் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா அதை வந்து அவங்க நம்ப வைக்கணும். சிவில் லைபிலிட்டியா இருந்து இந்த பர்சன் எல்லாருக்குமே வந்து வரும். இல்லை அவங்க வந்து காம்பன்சேஷன் கொடுக்கலாம். அது என்ன பண்ணலாம் ஒண்ணு வித்ட்ரா பண்ணிக்கணும்
டைரக்டர்ல இருந்து, அல்லது அதை வந்து அந்த கன்சென்ட்டை பில் நம்ப வைக்கணும். இல்லையா என் நாலேஜ் இல்லாம வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக் நோட்டீஸ் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், authority of shares in a company brought against action against a director in respect of false statement made in the prospectus. Yeah, the director contended that the statements were prepared by the promoters and he simply relied on it. The director liable under these assumptions. என்ன சொன்னா டேரக்டர் என்ன சொல்றாரு, ப்ரமோட்டர் தான் அதை ப்ரிப்பேர் பண்ணாரு, அவரை நம்பி நான் அதை இஷ்யூ பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்போ அப்ப வந்து டேரக்டர் லைபிளா அப்படின்னா எஸ், டேரக்டர் வந்து லைபிள் தான். ஏன் அப்படின்னா எவ்ரி பர்சன் ஹூ ஆத்தரைசஸ் த இஷ்யூ ஆஃப் ப்ராஸ்பெக்டஸ் அவங்க வந்து கிரிமினல் பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு உண்டு. ஸோ இதுல வந்து டேரக்டர் இன்வால்வ் ஆவாங்க. இந்த சுச்சுவேஷன் பார்க்கும்போது டேரக்டர் வில் நாட் இன்க்ளர் எனி லயபிலிட்டி ஃபார் மிஸ்டேட்மெண்ட் இந்த ப்ராஸ்பெக்டஸ். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வந்து ப்ரமோட்டர்ஸ் இது பண்ணதை நம்பி பண்ணதுனால அவங்களுக்கு இதுல எக்ஸப்ஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இது எக்ஸப்ஷன்ல வந்துட முடியும். அடுத்து டேமேஜஸ் ஃபார் டிசீஸ். ஸோ வென் ரெமெடி ஆஃப் டேமேஜஸ் ஃபார் டிசீஸ் இஸ் அது எப்போ வந்து டேமேஜஸ் ஃபார் டிசீஸ்க்கு ஒரு ரெமெடி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பர்சன்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த இஷ்யூ கேன் ஆல்சோ பி ஹெல்ட் லயபிள் இன் ஆக்ஷன் ஆஃப் தி ஸ்டேட் அண்டர் ஜென்ரல் லா. இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் படி ஜென்ரல் லா இதுல உங்களுக்கு இது கொடுத்தோம் அப்படின்னா அப்போ வரும். எப்போ அப்படின்னா பை வே ஆஃப் ரெசிஷன் ஆஸ் அகேன்ஸ்ட் கம்பெனி வந்து கம்பெனிக்கு வந்து ரெசிஷன் கொடுத்து பண்ணலாம். அப்படி இல்லையா அதை நெக்லிஜென்ஸ் பண்ணி கம்பெனி வந்து லிக்விடேஷன் கொண்டு போகலாம். இப்போ பெர்குசிட்டி இதுக்கு என்ன வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ராடுலண்ட் மிஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து என்ன பண்ணணும், எக்ஸிஸ்டிங் மெட்டீரியல் பேக்ல இருக்கணும், ஒரிஜினல் எல்லாத்தையும் வந்து ப்ராஸ்பெக்டஸை பார்த்து இது பண்ணணும், அதுக்கப்புறம் ஆக்சுவலி அது ரிசீவ்டா இருக்கணும். இது இருந்தால் அதுக்கு வந்து டேமேஜஸ்க்கு கிளைம் பண்ண முடியும். அடுத்து பனிஷ்மெண்ட் ஃபார் ஃப்ராடுலண்ட்லி இன்டியூஸ்டு பர்சன்ஸ் டு இன்வெஸ்ட் மணி. ஃப்ராடுலண்ட் இது என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட். இப்போ என்னன்னா இப்போ யாரோ பர்சன் வந்து தப்பா இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணா அதுக்கு முதல்ல என்ன பண்ணா அக்ரிமெண்ட் ஃபார் வித் a view to acquiring disposing of subscribing for underwriting securities. ஸோ முதல்ல அக்ரிமெண்ட் யூஸ் பண்ணோம் அவங்க டிஸ்போஸ் பண்ணி இது பண்றதுக்கு. ரெண்டாவது அக்ரிமெண்ட் த பர்பஸ் ஆர் த pretended purpose which is to secure a profit to any of the parties from the yield of securities or by reference to fluctuations in the value of security. செக்யூரிட்டி வேல்யூ பொறுத்தோ அல்லது செக்யூரிட்டி சேல் பண்ணிட்டு அந்த பார்ட்டிக்கு வந்து ப்ராஃபிட்டை செக்யூர் பண்றதுக்காக ஒரு அக்ரிமெண்ட் ரெடி பண்ணணும். ரெண்டாவது எனி அக்ரிமெண்ட் வித் a view to obtaining credit facilities from bank or financial institution. நீ கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சுனாலும் ஓகேவா, இந்த மாதிரி ஏதாவது இது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது வந்து பனிஷபிள் ஆயிடுதான். அந்த செக்ஷன் 447 படி அது பனிஷபிள். சரியா, ஆக்ஷன் பை அஃபெக்டட் பர்சன். அஃபெக்டட் பர்சன்ஸ் என்னென்ன ஆக்ஷன் இது பண்ணுவாங்க அப்படின்னா எனி பர்சன் குரூப் ஆஃப் பர்சன் ஏஓபி இதை வந்து எதுல இது பண்ணியிருந்தாலும் அஃபெக்ட் ஆயிருக்காங்க மிஸ்லீடிங் ஸ்டேட்மெண்ட்னால அப்படின்னா அவங்க இதுல வந்து வந்துருவாங்க, அஃபெக்டட் பர்சன் ஆயிடுவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, எம் அப்ளைஸ் ஃபார் ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் தி கம்பெனி ஆன் த பேசிஸ் ஆஃப் ப்ராஸ்பெக்டஸ் which contain misstatement. Okay, the shares are allotted to him, who afterwards transfer them to N. Whether N can bring an action for recession on the ground of misstatement under section 37. இப்போ எம் வந்து என்னைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, இப்போ என்னால பண்ண முடியுமா, என்னால பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா பையிங் ஷேர்ஸ் ஃப்ரம் எம் ஆன் த கிரவுண்ட். ஸோ இப்போ வந்து எம் கிட்ட இருந்து அதை வாங்கியிருக்காரு ஓகேவா. ஸோ அதனால இவங்க வந்து டைரக்டா அந்த இதுக்குள்ள வரமாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த செக்ஷன் இந்த சுச்சுவேஷன்ல அவங்களுக்கு இது அப்ளிகபிள் கிடையாது ஓகேங்களா, எலெக்ஷனுக்கான அப்ளிகபிள் இல்லை. ஸோ அதனால அவங்க கிட்ட இருந்து வாங்குறதுனால ஒரிஜினலா அங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணது யாரு அப்படின்னா எம் தான். ஸோ எம் தான் வந்து அந்த இது பண்றதுக்கான சூட்டபிள் பர்சன். சரிங்களா, அடுத்து பனிஷ்மெண்ட் ஃபார் பர்சனேஷன் ஃபார் அக்விசிஷன் எக்ஸெட்ரா ஆஃப் செக்யூரிட்டிஸ். என்னென்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன மாதிரியான பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு கொடுப்பாங்கன்னா he makes or abates the making of an application in a 60 years name to a company for acquiring or subscribing for its securities. ஸோ அவங்களுக்கு வந்து முதல்ல டெப்ஸ் கொடுக்கறது, அது மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் நேம்ஸ்ல டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் நேம்லேயே அவங்க பண்ணியிருக்கலாம், அல்லது டைரக்டாவோ இன்டைரக்டாவோ கம்பெனி வந்து அலாட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி அந்த செக்யூரிட்டிஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கலாம் 50 years நேம்ல. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிருந்தாலும் இது வந்து பனிஷபிள் தான். சரிங்களா, இந்த பர்சனுக்கு பனிஷ்மெண்ட் கண்டிப்பா கொடுப்பாங்க. இப்போ ஃப்ராடுக்கான பனிஷ்மெண்ட் என்ன அந்த செக்ஷன் 447ல, இப்போ லெஸ் தென் 10 லேக்கா இருக்கு இல்லை 1% ஆஃப் டர்ன் ஓவரா இருக்குன்னா அப் டு 50 lakhs வரைக்கும் வரும். அதே மாதிரி ஜெயிலும் வந்து அப் டு 5 years வரைக்கும் வரும். இதுவே ஃப்ராடன்ட் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா அட்லீஸ்ட் 10 lakh ஆர் 1% ஆஃப் டர்ன் ஓவர் அப்படின்னா
அந்த ஈக்குவலண்ட் அமௌண்ட் அல்லது வந்து 3 டைம்ஸ் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் ஃப்ராட் வரும். அந்த அமௌண்ட் அல்லது 3 டைம்ஸ் மினிமம் அதே அமௌண்ட் இல்லையா 3 டைம்ஸ் வரைக்கும் வரும். அதுவே மினிமம் 6 மந்த்லேருந்து 10 இயர்ஸ் வரைக்கும் இம்ப்ரெசன்மெண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். அட்லீஸ்ட் 10 லேக்ஸா இருந்துச்சுன்னா ஓகேங்களா. ஸோ லெஸ் தென் 10 லேக்ஸா இருந்தால் அப் டு 50 லேக் வரைக்கும் கிடைக்கும். இதுவே பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் இல்லை இதுவாயிருக்காங்க அப்படின்னா அந்த ஈக்குவல் அமௌண்ட் அல்லது 3 டைம்ஸ் அந்த அமௌண்ட் கொடுத்துருவாங்க. ஜெயில் இது இம்ப்ரெசன்மெண்ட் எப்படின்னா 3 இயர்ஸ் வந்து 10 இயர்ஸ் வந்து அவங்க கொடுத்துருவாங்க. சரிங்களா. இப்போ ஃப்ராட் இன் ரிலேஷன் டு அஃபேர்ஸ் ஆஃப் த கம்பெனி ஆர் பாடி கார்பரேட் கம்பெனியோட பாடி கார்பரேட் அஃபேர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இதுல என்ன இன்க்ளூட் ஆகும்னா எனி ஆக்ட் ஒமிஷன் கன்சீல்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட் அபியூஸ் ஆஃப் பொசிஷன் எல்லாமே வரும். ஓகேங்களா. அதுல என்னென்னலாம் இது பண்ணாங்களோ அடுத்து கமிட்டட் பை யார் கமிட் பண்ணிருப்பாங்க இதை எது பர்சனோ அல்லது பர்சன்ஸ் வந்து அவங்களோட கன்வீனியன்ஸ் இருக்கிறாங்களோ வித் இன்டென்ட் அதோட இன்டென்ஷன் என்ன டு டிசீவ் கெயின் அன்டியூ அட்வான்டேஜ் ஆர் இன்ஜூர் தி இன்ட்ரெஸ்ட் உடைக்கிறதோ அல்லது அட்வான்டேஜ் கெயின் பண்றதோ அல்லது டிசைவ் பண்றதோ தான். வெதர் ஆர் நாட் தட் இஸ் எனி ராங்ஃபுல் கெயினோ ராங்ஃபுல் லாஸோ எது இருந்தாலும் இல்லைனாலும் ஓகேவா. இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த கம்பெனி ஆர் இஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் ஆர் கிரெடிட்டர்ஸ் ஆர் எனி அதர் பர்சன். இப்போ ஃப்ராட் அப்படிங்க கம்பெனியோ பாடி கார்பரேட்டோ பண்றாங்கன்னா இதுல என்ன இன்க்ளூட் ஆகும் இந்த ஆக்ட் ஒமிஷன் கன்சீல்மெண்ட் அந்த பொசிஷன் அபியூஸ் பண்ணுது இது வந்து எந்த பர்சன் கமிட் பண்ணிருந்தாலும் அது வரும். அப்புறம் வந்து கமிட்டட் யாருக்குன்னா எனி பர்சன் அல்லது எனி அதர் பர்சன் வித் கன்வீனியன்ஸ் அதோட இன்டென்ஷன்னா டு டிசீவ் அல்லது வந்து டு கெயின் அன்டி அட்வான்டேஜ் ஆர் டு இன்ஜூர் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த கம்பெனி ஆர் ஷேர் ஹோல்டர்ஸ் ஆர் கிரெடிட்டர்ஸ் வெதர் ஆர் நாட் இன் ராங்ஃபுல் கெயின் ஆர் லாஸ் ராங்ஃபுல் கெயினும் ராங்ஃபுல் லாஸோ. ராங்ஃபுல் கெயின் அப்படின்னா கெயின் வந்து அன்லாஃபுல் மீன்ஸ்ல கிடைக்குது இந்த ப்ராப்பர்ட்டிக்கு அப்படின்னா இல்ல ராங்ஃபுல்லா தான் அன்லாஃபுல் லாஸ் மீன்ஸ்ல வந்து இந்த ப்ராப்பர்ட்டிக்கு லாஸ் ஆயிருக்கு அப்படின்னா. சரிங்களா. ஃபார் illustration ராஜு ஒன் ஆஃப் த பெர்ஸ்பெக்டிவ் இன்வெஸ்டர் இந்த செக்ஷன் 37 என்ன சொல்லிருக்காரு இது பண்ணிருக்காருன்னா ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அந்த ப்ராஸ்பெக்டஸ் இருக்கு அப்படின்னு மேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு இது பண்றாங்க. ஓகேவா. அது வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாங்க இந்த செக்ஷன் 420 ஆஃப் ஐபிசி அப்புறம் 447 இதுல பண்றாங்க. அங்க அதுல அவங்க ஆத்தரைஸ்டு பர்சன் அதனால அவர் ராஜு வந்து எந்த ஷேருமே எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதனால அவருக்கு எந்த லாஸும் கிடையாது. அதனால இதெல்லாம் எந்த ஒரு ரெமிடிஸும் அவர் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பனிஷபிள் இல்லை அப்படின்னு சொல்லி பண்றாங்க. பிகாஸ் ஃப்ராட் இஸ் நாட் கமிட்டட் அகேன்ஸ்ட் ராஜு ஏன்னா ராஜுக்கு எதிராக நடக்கல அப்படின்னு. இப்போ வெதர் த பர்சன் இப்போ ஆதரைஸ்டு இது வந்து பனிஷபிளா அப்படின்னா இந்த கேஸ்ல பர்சன் யார் ஆத்தரைஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க பனிஷபிள் தான். ஓகேங்களா. டிஸ்பைட் த ஃபேக்ட் தட் மிஸ்டர் ராஜு ஹேட் நாட் பான் எனி லாஸ் ஆனா ராஜுக்கு இதுல எந்த லாஸும் வரல பிகாஸ் ராங்ஃபுல் கெயின் ஆர் லாஸ் அப்படிங்கிறது எசென்ஷியல் கிடையாது. ஓகேங்களா. ஸோ ராங்ஃபுல் கெயினோ லாஸோ எசென்ஷியல் இல்லை அதனால அவங்களுக்கு எந்த லாஸும் வரல. ஓகே. அலாட்மெண்ட் ஆஃப் செக்யூரிட்டிஸ் பை கம்பெனிஸ் வந்து எப்படி செக்யூரிட்டிஸ் அலாட் பண்றாங்க அப்படின்னு. ஸோ மீனிங் என்ன இதுக்கு அலாட்மெண்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அலாட்மெண்ட் அப்படின்னா ஜென்ரலா நெய்தர் மோர் நாட் லெஸ் தென் அக்செப்டன்ஸ் பை த கம்பெனி ஆஃப் தி ஆஃபர் டு டேக் ஷேர்ஸ் எடுத்துக்கிறதுக்கு அவங்க கம்பெனி ஆஃபர் கொடுக்குறது அதிகமாகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து அலாட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் இஸ் மஸ்ட். நீங்க பார்த்தோம் அப்படின்னா மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ரொம்ப கண்டிப்பா தேவை. ஓகேவா. ஸோ எப்படி எப்படின்னா வேலிட் அலாட்மெண்ட் இருக்கு மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கணும். அது எப்படி ஸ்டேட் பண்ணிருப்பாங்கன்னா பப்ளிக் இதுல வந்து ப்ராஸ்பெக்டஸ்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அது எப்போ வரைக்கும் ஷேர் எதுவும் அலாட் பண்ண மாட்டாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் சோ மச் அமௌண்ட் ஹாஸ் பீன் சப்ஸ்கிரைபு அதாவது மினிமம் அமௌண்ட்டை விட நிறைய அமௌண்ட் வந்துருக்கு அதாவது சேம் பேபிள் ஆன் அப்ளிகேஷன் ஃபார் த அமௌண்ட் ஷோ ஸ்டேட்டட் தட் ஹாவ் பீன் பெய்ட் டு ஆர் ரிசீவ்ட் பை தி கம்பெனி பை செக் ஆர் அதர் இன்ஸ்ட்ருமெண்ட் அட் த டைம் ஆஃப் மேக்கிங் அப்ளிகேஷன் மேக் பண்ணும்போது செக் மூலயமாவோ இல்லை வேற ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் மூலயமாவோ சப்ஸ்கிரைபர் கிட்ட இருந்து அந்த பேமெண்ட் அப்படிங்கிறது ரிசீவ் ஆயிடுச்சுன்னா அந்த டைப்லயும் ஓகேவா. ஸோ அது வரைக்கும் அது ஆறு வரைக்கும் நம்ம வந்து கிளியர் ஆகிற வரைக்கும் பண்ண மாட்டாங்க அலாட் பண்ண மாட்டாங்க. குவாண்டம் ஆஃப் அமௌண்ட் பேபிள் ஆன் அப்ளிகேஷன் குவாண்டம் ஆஃப் அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னா 5% ஆஃப் நாமினல் அமௌண்ட் இருக்கணும். அது அல்லது வேற ஏதாவது பர்சன்டேஜ் வந்து செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்டில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த பர்சன்டேஜுக்குள்ள இருக்கணும். ஓகேவா. அடுத்து இஃப் லிஸ்டட் கம்பெனி ஆஃபர் தி ஷேர்ஸ் வித் நாமினல் வேல்யூ ஆஃப் ருபீஸ் தென் அப்ளிகேஷன் மணி அப்போ நாமினல் வேல்யூ வந்து 10 ருபீஸ்னு லிஸ்டட் கம்பெனி இது பண்ணாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 2.5 வந்து அந்த அப்ளிகேஷன் மணி இருக்கணும். இது நாமினல் வேல்யூ 100 இருந்தால் அட்லீஸ்ட் 25 இருக்கணும். ஓகேவா. ஸோ அட்லீஸ்ட் 25% இது இஷ்யூ ப்ரைஸா இருக்கணும். அடுத்து கன்சிக்வன்சஸ் இஸ் மினிமம் அமௌண்ட் இஸ் நாட் சப்ஸ்கிரைப் இப்போ மினிமம் அமௌண்ட் சப்ஸ்கிரைப் ஆகல அப்படின்னா இந்த சம் பேபிள் ஆன சப்ஸ்கிரைப் வந்து வித்தின் 30 டேஸ்க்குள்ள ரிசீவ் பண்ண முடியாது. எப்போதான் அது ரேட் ஆஃப் இஷ்யூ ப்ராஸ்பெக்ட் வந்து ஸோ அமௌண்ட் ரிசீவ் பண்ணாங்க இல்லையா
அதை வந்து அப்ளிகண்ட்டுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. டைம் பீரியட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரீஃபண்ட் வரதுக்கு 50 days ஆகும். டிஃபால்ட் இன் ரிட்டர்ன் ஆஃப் அப்ளிகேஷன் மணி இன்கேஸ் டிஃபால்ட்டா வித்தின் த பீரியட்ல பார்த்தோம்னா டேரக்டர்ஸ் அதர் ஆஃபீஸர்ஸ் அவங்களுக்கு தான் வந்து ரெஸ்பான்சிபிள் ஜாயிண்டாகவும் இதுவாகவோ மணி இன்ட்ரெஸ்டோட 15% per annum இன்ட்ரெஸ்டோட மணியை வந்து ரீப்ளே பண்ணணும். ஓகேவா? சோர்ஸ் ஃபார் அப்ளிகேஷன் ரிட்டர்ன் ஆஃப் அப்ளிகேஷன் மணி இது எப்படின்னா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மட்டும் தான் அது கிரெடிட் ஆகும், கேஷ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அடுத்து ரிட்டர்ன் ஆஃப் அலாட்மெண்ட். இப்போ வந்து கம்பெனி இப்பெல்லாம் ஷேர் கேபிட்டல் இருக்கு இல்லையா, அதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த செக்யூரிட்டி அலாட் பண்ணுவாங்க. அலாட் பண்ணிட்டு அதை வந்து இந்த ரிட்டர்ன் ஆஃப் அலாட்மெண்ட்டை ரிஜிஸ்ட்ரார் கிட்ட ஃபைல் பண்ணுவாங்க. ஓகே, இதுக்கு டைம் லிமிட் என்னன்னு பார்த்தோம்னா PAS3 ஃபில் பண்ணி PAS ஓகேவா, ப்ராஸ்பெக்டஸ் அண்ட் அலாட்மெண்ட் ஆஃப் செக்யூரிட்டிஸ் PAS3 ஃபார்ம் ஃபில் பண்ணி 30 daysக்குள்ள ஃபீஸோட சேர்த்து நம்ம வந்து சப்மிட் பண்ணணும். இல்லை இதோட என்னென்ன அட்டாச்மெண்ட்ஸ் சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா எப்படி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, அலாட்டிஸ் யார் யார் இருக்காங்க, அவங்க நேம், அட்ரஸ், ஆக்குபேஷன் அதெல்லாம் இருக்கணும். அப்புறம் நம்பர் ஆஃப் செக்யூரிட்டிஸ் வந்து ஒவ்வொரு அலாட்டிஸ்க்கு இருக்குங்கிறத பார்க்கணும். அடிஷனல் அட்டாச்மெண்ட் என்ன அப்படின்னா கான்ட்ராக்டோட காப்பி அல்லது ஸ்டாம்ப் டியூ ஸ்டாம்ப் பண்ணியிருக்கணும், அதை இது பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து வேற ஏதாவது சேல் கான்ட்ராக்ட் இருக்கு ஒரு ப்ராப்பர்ட்டிக்கோ அசட்டுக்கோ அப்படின்னா, அல்லது வேற ஏதாவது சர்வீசஸ் ரிலேட்டடாகவோ கான்ட்ராக்ட் இருக்கு அப்படின்னா அந்த கான்ட்ராக்ட் காப்பி அட்டாச் பண்ணணும். ஓகேங்களா? இதுல வந்து ஃபுல்லாவோ பார்த்தாவோ வந்து கன்சிடரேஷனா கொடுக்கலாம் கேஷ் இல்லாம. அட்டாச்மெண்ட்ஸ் டு ஃபார்ம் PAS3 இன்கேஸ் ஷேர் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த வந்து கன்வெர்டபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இருக்கும் இல்லையா லிஸ்ட் பண்ணியிருப்பாங்களே அதை அட்டாச் பண்ணுவோம். இதுக்கு பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிஃபால்ட்டா 1000 rupees 1 டேக்கு அதுல இருந்து 1 lakh வரைக்கும் வரும். 1000 இருந்து 1 lakh rupees வரைக்கும் ஒரு இது முடியாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஆஃப்டர் ரிசீவிங் 80% minimum subscription considering the proper Raksha Detective Instruments Limited before finalization of allotment withdrew 50% of said amount from the bank for the purchase of certain assets. Thereafter, it started allotting the shares to subscribers. இதுல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரக்ஷா டிஃபெக்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் போட்டிருக்காங்களா, அவங்க வந்து ஃபைனலைசேஷன் அலாட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி 50% வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க பேங்க்ல இருந்து. ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன இருக்காங்கன்னா அவங்க வந்து அலாட்மெண்ட் ஷேர்ஸ் அலாட் பண்றத ஆரம்பிச்சிருக்காங்க. ராஷ்னி அவங்களோட ஒரு சப்ஸ்கிரைபர் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா 1000 ஈக்விட்டி ஷேர்ஸ் இது பண்ணிருக்காங்க. ஷீ ஹவவர் ரெஃப்யூஸ் டு அக்செப்ட் தி அலாட்மெண்ட் ஆன் தி கிரவுண்ட் that such allotment was violative on the provision of the act company act 2013. அது பிறகு வயலேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எக்ஸாம்பிள் பிரகாரம் ரக்ஷா டிடெக்டிவ் லிமிடெட் இதுக்காக வந்து 80% தான் வந்து ரிசீவ் பண்ணிருக்காங்க மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன். அவங்க வந்து மினிமம் அமௌண்ட் ஹேஸ் நாட் பீன் ரிசீவ்டு இன் ஃபுல்லா வந்து அவங்க ரிசீவ் பண்ண இந்த அலாட்மெண்ட் இஸ் இன் கான்ட்ராவென்ஷன். ஓகேவா? which prohibits a company from making any allotment of securities until it has received the amount of minimum subscription stated in the prospectus. ப்ராஸ்பெக்டஸ்ல எவ்வளோ இது பண்ணியிருக்காங்களோ கொடுத்துருக்காங்களோ அந்த மினிமம் அமௌண்ட் வர வரைக்கும் அவங்க எந்த செக்யூரிட்டிஸுமே அலாட் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸோ அவங்க என்ன பண்ணோம் அப்படின்னா மணி இப்போ ரிசீவ் பண்ணியிருந்த மணி அப்ளிகேஷன் பண்ணிருக்குல்ல அது அப்ளிகன்ஸுக்கு கொடுக்கணும். ஏன் அப்படின்னா 80% தான் மினிமம் பண்ண சப்ஸ்கிரிப்ஷன், ஆனால் இவங்களுக்கு வந்தது 50% தான் இது பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால இவங்க வந்து அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணணும். ஸோ இந்த ப்ரெசன்ட் கேஸ்ல ராஷ்மிக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது ரெஃப்யூஸ்ட் அலாட்மெண்ட், ஏன்னா இல்லீகலா அந்த இது பண்ணதுனால அவங்களுக்கு அந்த ரைட்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் செக்யூரிட்டிஸ் டு பி டீல்ட் வித் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இது பண்றதுக்கு முதல்ல வந்து அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணணும். அதை பப்ளிக் அப்ரூவ் பண்றதுக்கு முன்னாடி ஒவ்வொரு கம்பெனியுமே வந்து ஒன்னா இருக்கும் ரெகக்னைஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்க்கு பெர்மிஷன் கொடுத்து இது பண்ணணும். ப்ராஸ்பெக்டஸ் டு தி ஸ்டேட் நேம் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நேம்ல வந்து நம்ம என்ன பண்ணணும்னா முதல்ல ப்ராஸ்பெக்டஸ் ரெடி பண்ணணும். அப்புறம் செப்பரேட் பேங்க் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா இப்போ அது ரிலேட்டடா வர சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையுமே வந்து செப்பரேட் பேங்க் இதுல தான் வந்து அந்த மணிஸ் எல்லாத்தையுமே வந்து ரிசீவ் பண்ணணும் நம்ம. ஓகேவா? ஒரு ஷெட்யூல்டு பேங்க்ல நம்ம பண்ணிருக்கணும். அப்புறம் வந்து எந்த பர்பஸ்க்குலாம் இதை வந்து யூஸ் பண்ண முடியாது and shall not be utilized for any purpose other than எந்த பர்பஸ் எல்லாம் தாண்டி இந்த யூஸ் பண்ண முடியாதுன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் அகைன்ஸ்ட் அலாட்மெண்ட் ஆஃப் செக்யூரிட்டிஸ், அதாவது செக்யூரிட்டிஸ் இதுவா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து மணியை வந்து ஸ்பெசிஃபைட் டைம்ல வந்து ரீபேமெண்ட் பண்றதுக்கு இது பண்ணிக்கலாம். வேற ஏதாவது எதுக்காக அப்படின்னா கம்பெனிஸ் ஃபார் எனி அதர் ரீசன் அனேபிள் டு அலாட் செக்யூரிட்டிஸ் அலாட் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு வந்து ரீபேமெண்ட்டை நம்ம வந்து இதை கொடுக்கலாம். சரிங்களா?
அது தவிர வேற எந்த பர்பஸ்க்கும் எடுக்கக்கூடாது அது. கண்டிஷன் இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா பர்போர்ட்டிங் டு வேவ் கம்ப்ளைண்ட்ஸ் ஷெல் பி வாய்டு. இப்போ எந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து இது இருக்குன்னா எதாவது கண்டிஷன் வந்து இது பண்ணிருக்காங்க அப்ளிகண்ட்டுக்கு அந்த செக்யூரிட்டிஸ் இதுவா அப்படின்னா அவங்க கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது பிரகாரம் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். டிஃபால்ட் இது என்ன இதுல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பனிஷ்மெண்ட் லெஸ் தென் நாட் பி லெஸ் தென் 5 lakhs பட் எக்ஸ்டெண்டட் டு 50 lakhs. கம்பெனிக்கு பொறுத்த வரைக்கும் மினிமம் 5 lakhs 50 lakhs வரைக்கும் வரும். ஒவ்வொரு ஆஃபீஸர்ஸ்க்கும் எவ்வளவு வரும் அப்படின்னா 50,000 3 lakhs வரைக்கும் வரும். ஓகேவா? 50,000 3 lakhs வரைக்கும் வரும். இப்போ கம்பெனிக்கு என்ன கொடுத்துருக்கோம், மினிமம் வந்து 5 lakhs, மேக்ஸிமம் 50 lakhs. ஒவ்வொரு ஆஃபீஸருக்கும் மினிமம் 50,000, மேக்ஸிமம் 3 lakhs. பேமெண்ட் ஆஃப் கமிஷன். இப்போ கமிஷன் பண்ண ஒவ்வொரு கம்பெனியுமே வந்து அந்த பர்சனுக்கு யாரெல்லாம் வந்து அந்த செக்யூரிட்டிஸ்க்கு சப்ஸ்கிரிப்ஷனுக்கு இது பண்ணிருக்காங்க அந்த பர்சனுக்கு கமிஷன் அப்படிங்கிறத பேமெண்ட் பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆத்தரைசேஷன் அண்ட் சோர்ஸ். இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏஓஏ பிரகாரம் நம்ம வந்து கம்பெனி வந்து ஆத்தரைஸ் பண்ணணும் அந்த கமிஷனை. அதுல என்னன்னா ப்ரொசீட் எது இருக்காங்க அப்படின்னா அந்த இஷ்யூவை ப்ரொசீட் பண்ணதுக்கு அந்த கம்பெனிக்கு ப்ராஃபிட் வரதுக்கு இந்த மாதிரி எல்லாத்தையுமே பண்ணும். இதுக்கு ரேட் ஆஃப் கமிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஷேர்ஸை பொறுத்த வரைக்கும் 5% ஆஃப் த பிரைஸ் ஆஃப் ஷேர் வரணும். அப்படி இல்லைன்னா எனி லெஸ் ரேட் ஆர் அமௌண்ட் ஆத்தரைஸ்ட் பை ஆர்டிகல்ஸ். அதாவது ஆர்டிகல்ஸ்ல எவ்வளவு மினிமம் அமௌண்ட் கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்துக்கலாம். இது டிபெண்டன்ஸா இருந்துச்சுன்னா 2.5% ஆஃப் ஷேர் வரணும், அல்லது அந்த ரேட் என்ன இது பண்ணிருக்காங்களோ அது வரும். ஸோ 5% அண்ட் 2.5% இது டிபெண்டன்ஸ்க்கு. இப்போ எக்ஸாம்பிள் இந்த ஸ்விஃப்ட் ஃபார்மா லேப்ஸ் லிமிடெட் அவங்க வந்து ஷேர்ஸ் வந்து இது பண்ணி இஷ்யூ பண்ணியிருக்காங்க கேபிட்டல் ரைஸ் பண்றதுக்காக. ஆர்டிகல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கமிஷன் ரேட் வந்து 2% சொல்லியிருக்காங்க. நமக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா 5% தாண்டக்கூடாது ஷேர் இஷ்யூ பண்ணதுல, அல்லது அந்த லெஸ் ரேட் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுல ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்களோ அது. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா 2% இதுல ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்க, அதையே நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? டிஸ்க்ளோஷர் ஆஃப் தி பர்டிகுலர்ஸ் இன் ப்ராஸ்பெக்டஸ் ரிகார்டிங் அண்டர் ரைட்டிங். என்னென்னலாம் வந்து பர்டிகுலர் டிஸ்க்ளோர் பண்ணிக்கணும் அப்படின்னா அண்டர் ரைட்டரோட நேம், அப்புறம் ரேட் அண்ட் அமௌண்ட் கமிஷன் பேபிள் பண்ணுது, அப்புறம் நம்பர் ஆஃப் செக்யூரிட்டிஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுது, இது எல்லாமே இருக்கணும். காப்பி ஆஃப் பேமெண்ட் ஆஃப் கமிஷன் டு பி டெலிவர். இப்போ நம்ம பேமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதோட அந்த கான்ட்ராக்டுக்கு ஒரு காப்பி இருக்கும்ல அதை வந்து ஃபைலிங் டயத்துல நம்ம வந்து ரிஜிஸ்டர் கிட்ட அதையும் வந்து டெலிவர் பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆஃப் கம்பெனி வந்து 5% இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க கமிஷனா. ஏஓஏல வந்து 3% கமிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஷேர்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 5% இருக்கு, அல்லது நம்ம இதுல லெஸ் ரேட் ஆர் அமௌண்ட் வந்து ஸ்பெசிஃபைட் இந்த ஆர்டிகல்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து 5% டிசைட் பண்ணிருக்காங்க, ஆனால் இதுல வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 3% இருக்கு. ஓகே, ஸோ அதனால வந்து அந்த 5% இருந்தாலே இதுல வந்து என்ன இருக்கோ ஆர்டிகல்ஸ்ல என்ன இருக்கோ அந்த ரேட் பிரகாரம் 3% கொடுக்கலாம். நெக்ஸ்ட் குளோபல் டெபாசிட்டரி ரெசிப்ட். குளோபல் டெபாசிட்டரி ரெசிப்ட் அப்படிங்கிறது ஒரு ஜெனரல் நேம் டெபாசிட்டரி ரெசிப்ட்டுக்கு. அந்த இது வந்து யாரு இஷ்யூட் சர்டிஃபிகேட் இஷ்யூட் பை டெபாசிட்டரி மேன் விச் பர்ச்சேசஸ் ஷேர்ஸ் ஆஃப் ஃபாரின் கம்பெனிஸ் கிரியேட்ஸ் ஏ செக்யூரிட்டி அண்ட் லோக்கல் எக்ஸ்சேஞ்ச் பேக்டு பை தோஸ் ஷேர். அந்த ஷேர்ஸை வந்து ஃபாரின் கம்பெனிஸ் கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணி அதுல வந்து லோக்கல் எக்ஸ்சேஞ்சுக்கு அதை வந்து இது பண்றாங்க. ஓகேங்களா? அதுதான் இந்த உங்களோட வேலையே. இதுல வந்து ஜிடிஆர் எப்படி ஆப்ரேட் ஆகும், குளோபல் டெபாசிட்டரி ரெசிப்ட் எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னா இந்தியா. ஓகேவா? இப்போ ஈக்விட்டி ஷேர்ஸ் இருக்கு. ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா டொமஸ்டிக் கஸ்டடியன் கிட்ட கொடுக்குறாங்க. இந்தியன் கம்பெனி ஓவர்சீஸ் டெபாசிட்டரி இருக்கு, அவங்க கிட்ட டெபாசிட்டரி அக்ரிமெண்ட் போட்டுருவாங்க. ஸோ இந்த ஓவர்சீஸ் டெபாசிட்டரிக்கும் நம்ம டொமஸ்டிக் கஸ்டடியனுக்கு என்ன இது அப்படின்னு பார்த்தோம்னா கஸ்டடியன் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். ஓகேவா? இப்போ ஓவர்சீஸ் இன்வெஸ்டர் என்ன பண்ணுவாங்க, ஓவர்சீஸ் டெபாசிட்டரியில பண்ணிடுவாங்க. ஓவர்சீஸ் டெபாசிட்டரி வந்து இந்தியா கம்பெனி கிட்ட ஒரு டெபாசிட்டரி அக்ரிமெண்ட் போட்டுருவாங்க. அது மூலியமா ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து டொமஸ்டிக் கஸ்டடியனுக்கு கொடுப்பாங்க. டொமஸ்டிக் கஸ்டடியனுக்கும் அந்த ஓவர்சீஸ் டெபாசிட்டுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கஸ்டடியன் அக்ரிமெண்ட் வந்து வந்துடும், கிரியேட் ஆயிடும். ஓகேங்களா? மேனர் இந்த ஃபார்ம் ஆஃப் டெபாசிட் ரெசிப்ட் என்னென்ன மேனர்ல இருக்கு, எப்படி இது பண்ணிருக்காங்க அப்படின்னா இதை வந்து நியூ ஷேர்ஸ் எதுவும் இஷ்யூ பண்ணுவாங்க, அல்லது வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அதை வந்து ஸ்பான்சர் பண்ணுவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிசர்வ் பேங்க்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அது பிரகாரம். ஓட்டிங் ரைட் என்ன அப்படின்னா மெம்பர் ஆஃப் த கம்பெனியா முதல்ல வரணும், வந்தாதான் அவங்களால வந்து ஓட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ டெபாசிட் ரெசிப்ட் ஓவர்சீஸ் ரெசிப்ட் இந்த ரெண்டு இதுலயுமே வந்து என்டர்பிரில் ஆகுவாங்க, ஆகிதான் வந்து அவங்களால வந்து ஓட் பண்ண முடியும். ஓகேங்களா? அடுத்து பிரைவேட் பிளேஸ்மெண்ட் செக்ஷன் 42. பிரைவேட் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட் ஆஃப் செக்யூரிட்டிஸ் வந்து பிரைவேட் கம்பெனிஸ்க்கு உள்ளதுல வரும். ஸோ இதுல என்னன்னா பிரைவேட் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஆஃபர் அல்லது இன்விடேஷன், அது வந்து இஷ்யூ
கம்பெனி வந்து இஷ்யூ பண்ணுவாங்க குரூப் ஆஃப் பர்சன் கிட்ட இருந்து. அது வந்து என்ன பிரைவேட் பிளேஸ்மெண்ட் ஆஃபர் கம் அப்ளிகேஷன் கிடைக்கும் அந்த கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்றவங்களுக்கு. ஆஃபர் டு பி மேட் ஒன்லி டு செலக்ட் ஏ குரூப் ஆஃப் பர்சன். ஸோ எல்லாருக்கும் இது நடக்காது. ஒன்லி ஒரு 200, நாட் மோர் தென் 200 எடுத்துப்பாங்க. ஒரு ஃபினான்ஷியல் இருக்கு எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு மட்டும்தான் இது பண்ணுவாங்க. இதை வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி போர்ட் மீட்டிங்ல இவங்க வந்து டிசைட் பண்ணிப்பாங்க. சரிங்களா? இந்த செலக்ட் பர்சன் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஐடென்டிஃபைடு பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். Private placement shall be deemed to be an offer to the public explanation. அதாவது பப்ளிக் வந்து deemed to be இதுவா இருக்கணும். ஓகேவா? டீம்டா இருக்கும் அப்படின்னா எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா மோர் தென் 200 ஐடென்டிஃபை பர்சன்ஸ் வந்து அதை இதுவா இருக்காங்க அப்படின்னாலும் அந்த கம்பெனி வந்து லிஸ்டட் அன்லிஸ்டட் எப்படி வேணாலும் இருக்கலாம். அவங்க வந்து ஆஃபர் பண்றாங்க, சப்ஸ்கிரிப்ஷனை வந்து இன்வைட் பண்றாங்க, ஆஃபர் பண்றாங்க, இல்லை அலாட் பண்றாங்க. அது எல்லா அக்ரிமெண்ட்டுக்குள்ள வரும்போது செக்யூரிட்டிஸ் வந்து மோர் தென் 200 ஐடென்டிஃபைட் பர்சன்ஸ் இருந்தாங்க. அண்ட் வெதர் த பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆயிடுச்சோ ஆகலையோ, ஓகே, அது எப்படி வேணாலும் இருக்கலாம். அண்ட் வெதர் த கம்பெனி இன்டென்டட் டு லிஸ்ட் இட் செக்யூரிட்டிஸ் ஆர் நாட் அண்ட் any recognized stock exchange in or outside in that the same shall be deemed to be an offer to the public. ஸோ இப்போ மோர் தென் 200% இருந்தாலும் பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆயிருக்கு ஆகலனாலும் கம்பெனி வந்து அவங்க செக்யூரிட்டி லிஸ்ட் பண்ணாலோ அல்லது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ரெகனைஸ் பண்ணியிருந்தாலோ அது இந்தியா அவுட் சைட் இந்தியா எப்படி இருந்தாலுமே அது வந்து டீம்டு டு பி பப்ளிக்கா நம்ம வந்து எடுத்துப்போம். டீம்டு டு பி த ஆஃபரா எடுத்துப்போம். ஓகேவா? அடுத்து மேனர் ஆஃப் இஷ்யூவிங் பப்ளிக் பிரைவேட் பிளேஸ்மெண்ட் ஆஃபர் அண்ட் அப்ளிகேஷன். எப்படி பிரைவேட் பிளேஸ்மெண்ட் ஆஃபர் வந்து அப்ளை பண்றது இஷ்யூ பண்றது அப்படின்னு. இப்போ வந்து ஒரு கம்பெனி வந்து பிரைவேட் பிளேஸ்மெண்ட் வந்து இஷ்யூ பண்றாங்க அப்படின்னா அதுக்கான ஆஃபர் இது பண்ணுவாங்க, அப்ளிகேஷனும் இது பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அதை வந்து யார் யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா ஐடென்டிஃபைடு பர்சன்ஸ் அந்த கம்பெனியோட ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க நேம் அட்ரஸஸ்லாம் அந்த இதுல தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இதுக்கு வந்து ரெசல்யூஷன் எப்படி பாஸ் பண்ணுவாங்கன்னா ஜென்ரல் ரெசல்யூஷன் கிடையாது. இதுக்கு வந்து ஸ்பெஷலா ஒரு ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும், ஓகேங்களா, ஒவ்வொருத்தருக்கும் பாஸ் பண்ணி ஷேர் ஹோல்டர்ஸோட அப்ரூவல் வாங்கி தான் இதை பண்ணுவாங்க. ஸோ அதுல என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆஃபர் பண்ற டேட், இன்னைக்கு வந்து போர்ட் ஆஃப் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த டேட்டு, என்ன கைண்ட் ஆஃப் செக்யூரிட்டிஸ், அதோட ப்ரைஸ் என்ன, அப்புறம் வந்து பேசிஸ் ஆர் ஜஸ்டிபிகேஷன் ஃபார் ப்ரைஸ் இருக்கும், நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் வேல்யூ இருக்கும், அமௌண்ட் எவ்வளவு, அதுக்கப்புறம் வந்து அதுல என்னென்ன மெட்டீரியல் டேர்ம்ஸ் இருக்கு, இது எல்லாத்தையுமே வந்து அவங்க கொடுத்து சொல்லியிருக்கிறோம். சரிங்களா? அடுத்து இது எப்போ ஃபைல் பண்ண வந்து என்ன பண்ணணும்னா ரெசல்யூஷன் காப்பியை வந்து இஷ்யூ பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து பிளேஸ்மெண்ட் ஆஃபர் கம் அப்ளிகேஷன் லெட்டரா அது ரிஜிஸ்டர் கிட்ட நம்ம வந்து ஃபைல் பண்ணிடுறோம். சரிங்களா? அப்ளிகபிள் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஓகேவா? அந்த அப்ளிகபிள் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி இருக்கும்னா PAS4 அது வந்து சீரியல் நம்பர் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அட்ரஸ் வந்து ஒவ்வொரு பர்சனுக்குமே வந்து ஆஃபர் கொடுக்கு யார் யார் கொடுக்குறாங்க அந்த பர்சனுக்கான அட்ரஸ் இருக்கும். அது வந்து எலக்ட்ரானிக் மோட், ரைட்டிங் மோட் எப்படி வேணா இருக்கலாம். அது வந்து 30 டேஸ்ல வந்து அந்த பர்சன் சென்ட் பண்ணிடணும். ஓகேவா? 30 டேஸ்க்குள்ள வந்து அவங்க வந்து சென்ட் பண்ணணும். ஸோ இதுதான் இப்படிதான் வந்து அப்ளிகேஷன் நம்ம வந்து கொடுக்கறது. இப்போ கொடுத்து எல்லாத்தையும் பண்ணதுக்கு அப்புறம் இது எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டா இந்த ரெக்கார்டை வந்து நம்ம PAS5 ஃபார்ம்ல வந்து சப்மிட் பண்ணி இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கம்ப்ளீட் ரெக்கார்டை வந்து மெயின்டைன் பண்ணணும். பர்சன் யாரை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோமோ அவங்களுக்கு தான் வந்து பிரைவேட் பிளேஸ்மெண்ட் அப்ளிகேஷன் நம்ம லெட்டர் போகும். அவங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்றாங்க செக்யூரிட்டிஸ் வில்லிங்கா இருக்காங்க அப்படின்னா, ஸோ அப்படி இருக்கும்போது தென் அவங்க வந்து இந்த சேம் லெட்டர் மூலமா சப்ஸ்கிரிப்ஷன் மணியோட சேர்த்து அப்ளை பண்ணுவாங்க. ஓகேங்களா? அடுத்து இல்லஸ்ட்ரேஷன் கொஸ்டின் பார்க்கலாம். ருஹி அண்ட் ஹர் பிரதர் சோபிக் அவங்க 2 பேர் ஜாயிண்டா 1000 ஈக்விட்டி ஷேர் வந்து ஈச் வந்து 100 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. சௌமியா சாஃப்ட்வேர் பிரைவேட் லிமிடெட் வந்து இஷ்யூ பண்றதுல ஆஃபர் கம் அப்ளிகேஷன் லெட்டர் வந்து 2 பேர் நேம் ரோஹித் ருகி 2 பேர் நேம் போட்டு போகுது. ஃப்ரம் ஹூஸ் அக்கௌண்ட் கம்பெனி செக்யூர் டு டேக் சப்ஸ்கிரிப்ஷன் மணி, யாரு சப்ஸ்கிரிப்ஷன் மணி எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ மணிஸ் வந்து பேபிள் டு சப்ஸ்கிரிப்ஷன் டு செக்யூரிட்டிஸ் டு பி ஹெல்ட் பை ஜாயிண்ட் ஹோல்டர் ஷால் பி பேட் ஃப்ரம் த பேங்க் அக்கௌண்ட் ஆஃப் த பர்சன் ஹூஸ் நேம் அப்பியர்ஸ் இன் ஃபர்ஸ்ட் இந்த அப்ளிகேஷன். ஸோ அப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் பேர் யார் இருக்கோ அவங்க பேர் இதுல இருந்தா எடுக்கணும். இப்ப ருகியோட நேம் ஃபர்ஸ்ட் இருக்கு அப்படின்னா ருகி தான் வந்து இந்த 1,00,000 ருபீஸ் வந்து அவங்க அக்கௌண்ட்ல இருந்து வந்து பே பண்ணணும். சரிங்களா? இது சப்போஸ் இதுவே சோகித்தோட நேம் இருக்கு அப்படின்னா சோகித் பே பண்ணலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நேம் யாருக்கோ அவங்க பே பண்ணா போதும், இன்னொருத்தர் பண்ணணும் அப்படின்னு நெசசிட்டி இல்லை. லிமிட் அண்ட் ஃப்ரெஷ் ஆஃபர். அடுத்து எந்த ஒரு ஃப்ரெஷ் ஆஃபரும் இன்விடேஷனும் வந்து இந்த இது அலாட்மெண்ட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் முதல் வந்து கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் அடுத்தது எதுவும் கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஐடென்டிஃபை பர்சன்ஸ் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து மோர் தென் ஒன் இஷ்யூ வந்து அந்த டைத்துல எடுக்க
என்ன சொல்லிருக்காங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஐடென்டிஃபைட் பர்சன்ஸ் a company may at any time make more than one issue of securities to such class of identified persons. அதாவது நிறைய ஐடென்டிஃபைட் பர்சன்ஸ் வந்து மேக்ஸிமம் நம்பர் வந்துட்டாங்க அப்படின்னா இன்னும் இஷ்யூஸ் இருக்கு, செக்யூரிட்டிஸ் இஷ்யூ பண்ண முடியும் அவங்களால அப்படின்னா எக்ஸ்ட்ராவா வந்து அவங்க வந்து எடுத்துப்பாங்க. சரிங்களா? இந்த டைம் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யார் யாருக்கு எந்த இன்விடேஷன் இது பண்ணியிருக்காங்களோ எல்லா டே வித்தின் 60 days இந்த அப்ளிகேஷன் மணி வந்ததுல இருந்து அவங்க பண்ணியிருக்கணும். இஃப் சப்போஸ் அவங்க வந்து அந்த கம்பெனி வந்து 60 daysல பண்ண மறந்துட்டாங்க விட்டுட்டாங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் மணியை எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் 15 days வந்து அந்த எக்ஸ்பைர் ஆன 60 days எக்ஸ்பைர் ஆயிடுதுல அதுல இருந்து 15 daysக்குள்ள ரீபே பண்ணிடணும். ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் வந்து 12% சேர்த்து பண்ணணும். ஓகேவா? அந்த 60 daysல அவங்களால பண்ண முடியல அப்படின்னா அது per annumக்கு 12%. ஓகேங்களா? Next, it is provided that money is received on application under this section. அந்த மணி இருக்கு ரிசீவ் ஆகுதுல இதுக்கு தான் நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம்ல செப்பரேட் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செப்பரேட் அக்கௌண்ட்ல தான் வரணும். அதனால அந்த இதை வந்து வேற எதுக்கும் யூட்டிலைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பார்த்தோம். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அந்த செக்யூரிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கோ அல்ல ரீபேமெண்ட்டுக்கோ மட்டும் தான் அதை யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ப்ராஹிபிஷன் ஆன் பப்ளிக் அட்வர்டைஸ்மெண்ட். இல்ல நோ கம்பெனி ஷால் ரிலீஸ் எனி பப்ளிக் அட்வர்டைஸ்மெண்ட் ஆர் யூட்டிலைஸ் எனி மீடியா மார்க்கெட்டிங் distribution channels or agent to inform public at large about issue. இந்த இஷ்யூ சம்பந்தமா வந்து பப்ளிக்கு இது பண்றதுக்கு எந்த ஒரு மீடியா எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுமே அவங்க வந்து யூஸ் பண்ணக்கூடாது, கொடுக்கக்கூடாது. ஃபைலிங் ஆஃப் ரிட்டன் ஆஃப் அலாட்மெண்ட் எப்படி ஃபைல் பண்ணணும் அப்படின்னா வித்தின் 15 days அந்த அலாட்மெண்ட் பண்ணதுல இருந்து 15 daysக்குள்ள பண்ணணும். அதுல என்னெல்லாம் டீடைல்ஸ் இருக்கணும் அப்படின்னா ஃபுல் நேம், அட்ரஸ், பேன் நம்பர், இமெயில் ஐடி ஒவ்வொருத்தர் செக்யூரிட்டி ஹோல்டரோட இருக்கணும். அப்புறம் கிளாஸ் ஆஃப் செக்யூரிட்டி, டேட் ஆஃப் அலாட்மெண்ட், நாமினல் வேல்யூன்னு எவ்வளவு வேல்யூ அமௌண்ட் பே பண்ணிருக்காங்க, அந்த பே பண்ணதுக்கு கன்சிடரேஷன் இருந்துச்சு அப்படின்னா அந்த கன்சிடரேஷன் ரிலேட்டடா டீடைல்ஸ் எல்லாமே இருக்கணும். டிஃபால்ட் இன் ஃபைலிங் தி ரிட்டர்ன் ஆஃப் அலாட்மெண்ட். டிஃபால்ட்டா எத்தனை ஏதாவது இது பண்ணல அப்படின்னா கம்பெனி அவங்க டைரக்டர்ஸ் ப்ரமோட்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு டிஃபால்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 1000 rupees ஒன் டேக்கு வந்து வரும். அப்புறம் வந்து 25 lakh வரைக்கும் அவங்களுக்கு பெனால்ட்டி கிடைக்கும். ஓகேங்களா? ஃபைன் அமௌண்ட் வரும் பனிஷ்மெண்டா. இப்ப அலாட்மெண்ட் ஆஃப் செக்யூரிட்டி வந்து என்னைக்கு நடந்துக்குன்னா 9th November 2022 நடந்துக்கு. ரிட்டர்ன் ஆஃப் அலாட்மெண்ட் வந்து 28th November பண்ணிருக்காங்க. ஸோ அப்ப என்ன ஆயிருக்கு, அவங்க வந்து அந்த டேட்குள்ள பண்ணல. இப்ப எத்தனை நாள் ஆயிருக்கு 9th November அப்படின்னா 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28. ஸோ டோட்டல் 19 days ஆயிருக்கு. 15 days தான் நமக்கு கணக்கு. 15 இல்லாம இங்க 19 days நடந்துச்சு. சரியா? ஸோ 19 days அப்படிங்கும் போது எக்ஸ்ட்ரா எத்தனை டேஸ் வந்திருக்கு, 4 days வந்திருக்கு. 4 days வந்திருக்கு அப்படின்னா ஒன் டேக்கு 1000 rupees. அப்ப வந்து 4 daysக்கு 4000 rupees பெனால்ட்டி வந்து கம்பெனிக்கு அவங்க டைரக்டர் ப்ரமோட்டர்ஸ்க்கு வரும். சரிங்களா? இப்போ பனிஷ்மெண்ட் ஃபார் கண்ட்ரவெனிங் த பிரைவேட் பிளேஸ்மெண்ட். பனிஷ்மெண்ட் என்னென்ன இருக்குன்னா ப்ரமோட்டர்ஸ் டைரக்டர்ஸ்க்கு ஃபைன் வரும். கம்பெனி வந்து அதை ரீஃபண்ட் பண்ணணும். ப்ரமோட்டர்ஸ் டைரக்டர்ஸ்க்கு எவ்வளவு ஃபைன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு அமௌண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த அமௌண்ட் அல்லது 2 crores இதுல எது கம்மியா இருக்கோ அது வரும். கம்பெனி பொறுத்த வரைக்கும் ரீஃபண்ட் பண்ணிடணும். டோட்டலா அந்த 30 daysக்குள்ள வந்து அவங்க ரீஃபண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நாலேஜ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன ரிட்டர்ன் லிமிடெட் அவங்க வந்து பிரைவேட் பிளேஸ்மெண்ட் ஆஃப் செக்யூரிட்டிஸ் வந்து இது பண்றாங்க. 2nd March 2023 போது வந்து அப்ளிகேஷன் வந்து ரிசீவ் ஆயிருக்கு. இப்போ செக்யூரிட்டிஸ் அலாட் பண்றதுக்கு என்னைக்குள்ள அவங்க பண்ணணும், சப்போஸ் ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னா அப்ளிகேஷன் மணியை ரீபே பண்றதுக்கான டேட் என்ன, எவ்வளவு இன்ட்ரெஸ்ட்ல அவங்க ரீபே பண்ணணும்னு கேட்டுருக்காங்க. இப்போ எத்தனை 2nd March அப்படிங்கும்போது 60 days தான் கரெக்ட். ஸோ 1st Mayக்குள்ள அவங்க பண்ணிடணும். சப்போஸ் அது ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் 15 days அமௌண்ட் ரீபே பண்ணணும். அடுத்த 15 days அப்படிங்கும்போது 16th May எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னா 12%. ஓகே, 1st May, 16th May அண்ட் 12%. ஆப்ஷன் பி தான் இதுக்கு வந்து ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மாடர்ன் ஃபர்னிச்சர் லிமிடெட் வந்து டாக்குமெண்ட் இஷ்யூ பண்ணிருக்காங்க செக்யூரிட்டிஸ் ஆஃபர் பண்றதுக்காக. அதனால டீம்டு ப்ராஸ்பெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க செக்ஷன் 25ல. அதுக்கு என்ன விச் ரெக்வயர்ஸ் சச் டாக்குமெண்ட் கண்டெய்னிங் சர்டன் மேட்டர்ஸ் ஆர் டிஸ்க்ளோஷர் அடிஷன் டு தோஸ் ரெக்வயர்ட் அண்டர் செக்ஷன் 26. 26ல என்னன்னு சொல்லிருக்காங்க அதுவும் தேவை அப்படின்னு இருக்காங்க. அப்ப இல்ல எது என்ன கரெக்ட் ரிக்வயர்மெண்ட்ஸ் அப்படின்னா நெட் அமௌண்ட் எவ்வளவு ரிசீவ் ஆயிருக்கு அதை ரிசீவ் ஆகும் அந்த இது. அதுக்கப்புறம் வந்து பர்சன் மேக்கிங் தி ஆஃபர் were named in the prospectus as promoters of the company. யார் ப்ரமோட்டர்ஸ் தான். அப்புறம் டைம் அண்ட் பிளேஸ். இப்போ நம்ம யாருமே இது பார்க்குறோம் என்ன எவ்வளவு நெட் அமௌண்ட் ரிசீவ் ஆயிருக்குங்கிறது வரணும். அப்புறம் டைம், பிளேஸ், அந்த கான்ட்ராக்ட் அலாட்மெண்ட் நடந்தது. ஸோ ஆப்ஷன் 1 and 3. ஸோ ஆப்ஷன் 1 and 3 அப்படிங்கும்போது ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அடுத்து செக்ஷன் 40 என்ன சொல்லிருக்காங்க, எவ்ரி கம்பெனி ஷால் மேக் அன் அப்ளிகேஷன் டு ஒன் ஆர் மோர் ரெகனைஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆர் எக்ஸ்சேஞ்சஸ் பிஃபோர் மேக்கிங் பப்ளிக் ஆஃபர். மாதவ் கேஷிங் லிமிடெட்
filed an application to 3 exchanges for securities to be dealt in within the stock exchanges. It received permission from couple of them. இது கேட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது மாதவ் கேஷிங் லிமிடெடுக்கு எவ்வளோ இது கிடைக்கும், என்ன பெனால்ட்டி கிடைக்குமா, எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பெனால்ட்டி வந்து 5 லேக்லேருந்து 50 லேக் வரைக்கும் கிடைக்கும். ஒவ்வொரு ஆஃபீஸர்ஸ்க்கும் 50,000 3 லேக் வரைக்கும் கிடைக்கும். சரிங்களா? ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ரிக் எக்ஸ்ப்ளோரேஷன் ஆர் ரிஃபைனரி லிமிடெட். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, கேபிட்டல் ரைஸ் பண்ணோம், அதுக்கு பதிலாக இஷ்யூ ஷெல்ஃப் ப்ராஸ்பெக்டஸ்ல கொடுக்கலாம் அப்படின்னு இது பண்ணிருக்காங்க ஷேர்ஸ். ஸோ கம்பெனி செக்ரட்டரி என்ன பண்ணிருக்காங்கன்னா, என்னென்ன ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு ரெஜிஸ்ட்ரார் கிட்ட எத்தனை நாளுக்குள்ள கொடுக்கணும், ஓகேவா, அதை இஷ்யூ பண்றதுக்கு முன்னாடி செகண்ட், அதான் ஃபர்ஸ்ட் ஆஃபர்ல இருந்து செகண்ட் ஆஃபருக்கு எத்தனை இதுக்குள்ள கொடுக்கணும் அப்படின்னா 1 மந்த்துக்குள்ள கொடுக்கணும். ஓகேங்களா? அடுத்து மாடர்ன் ஃபர்னிச்சர் டிசைடட் டு ரைஸ் கேபிட்டல் ஃபார் விச் ப்ராஸ்பெக்டஸ் நீட் டு பி இஷ்யூடு. அவங்க வந்து இஷ்யூ பண்ண ப்ராஸ்பெக்டஸ்க்கு கேபிட்டல் ரைஸ் பண்றதுக்காக இது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இந்த காப்பி ஆஃப் இது வந்து யார் யார் சைன் பண்ணணும்னா, எத்தனை பேர் சைன் பண்ணணும், ஒவ்வொரு டேரக்டரும் அப்புறம் ப்ரொபோசல் டேரக்டரும் தான் சைன் பண்ணணும். ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் வேரியஸ் இன்ஸ்டன்சஸ் to be which make the allotment of securities as irregular allotment. irregular allotment சொல்லும்போது என்னென்ன இது நடக்கும் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இப்போ வந்து என்னென்னு பார்த்தா செக்ஷன் 23, 26, 20, 39, 40 இது எல்லாமே வந்து இதுல வரும். இப்போ டீம்டு டு பி irregularன்னு எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, அது வந்து பப்ளிக் ஆஃபரா இஷ்யூ பண்ணாம இருந்தாங்க அப்படின்னா அப்படி சொல்லிக்கலாம். அல்லது வந்து அதுல இன்க்ளூட் ஆனது ஏதாவது மிஸ்லீடிங்காகவும் மிஸ்டேட்மெண்ட்டாகவும் இருந்தா அப்போ சொல்லலாம். அப்புறம் வந்து அதை ரிஜிஸ்டர் கிட்ட ஃபைல் பண்ணாம இருந்தா மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் ரீச் ஆகாம இருக்கும், மினிமம் அமௌண்ட் ரிசீவ் ஆகாம இருக்கும். அதுக்கப்புறம் இன்கேஸ் பப்ளிக் இஷ்யூ ஆச்சு அப்படின்னா அப்ரூவல் ஃபார் லிஸ்டிங் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கிட்ட இருந்து அதை பண்ணாம இருந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வரும். நெக்ஸ்ட் செல்ஃப் ப்ராஸ்பெக்டஸ்னா என்ன, அதுக்கு இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ செல்ஃப் ப்ராஸ்பெக்டஸ் அப்படிங்கும்போது என்ன அர்த்தம், அதுவும் ப்ராஸ்பெக்டஸ் தான் செக்யூரிட்டிஸ்க்காகவும் கிளாஸ் ஆஃப் செக்யூரிட்டிஸும் இன்க்ளூட் ஆயிருக்கணும். 1 or more இஷ்யூஸ் வந்து இந்த சர்டன் பீரியட்ல இருந்து கொடுக்கறது தான் செல்ஃப் ப்ராஸ்பெக்டஸ் அப்படிங்கிறது. சரியா? ஸோ மோர் தென் 1 ஆஃபர் ஆஃப் செக்யூரிட்டிஸ் கிடைக்கும் அந்த இதுல. அதுக்கு இல்லை என்னென்னலாம் நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஃபைலிங் இது பண்றதை பத்தி சொல்லணும், ஃபைலிங் ஆஃப் செல்ஃப் ப்ராஸ்பெக்டஸ் சொல்லணும், அதுல வந்து இன்ஃபர்மேஷன் மெமரண்டம் பத்தி சொல்லணும், அது சேஃப்கார்டு என்னென்ன இருக்கு, பேமெண்ட் அட்வான்ஸா வாங்குவோம்ல, அட்வான்ஸ் இது பண்றது யார் பண்ணிருக்காங்க அப்படின்னா அதை ரீபேமெண்ட் பண்ணிடுவோம் இல்லையா, ஸோ அதை பத்தி சொல்லணும். அப்புறம் டீம்டு ப்ராஸ்பெக்டஸ் பத்தி சொல்லணும். ஓகேங்க. அடுத்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆஃப் சந்திரா மெக்கானிக்கல் டாய்ஸ் லிமிடெட் proposes to issue prospectus intimating offers from public for subscribing to the equity shares of the company. State the reports shall be included in the prospectus. இப்போ அதாவது ப்ராஸ்பெக்டஸ் இது பண்ணும்போது என்னென்ன ரிப்போர்ட்ஸ் இன்க்ளூட் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஒவ்வொரு இதுவும் வந்து இது பண்ணும்போதும் யார் இதுல அந்த பர்சன் சார்பா வந்து யார் என்கேஜ் ஆயிருக்காங்களோ அவங்க வந்து அந்த டேட்ல சைன் பண்ணிருக்கணும். சரிங்களா? அது சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுல கன்சல்டேஷனுக்கு போகும். நெக்ஸ்ட் வேற என்ன இதுல மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே வந்து அப்ளை பண்ணணும். இதுல ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் எல்லாமே வந்து இன்ஃபர்மேஷன் என்ன இருக்கோ, ரிப்போர்ட் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் எந்த ஒரு லாக்கும் வந்து கான்ட்ரரியா இல்லை அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆஃப் சந்திரா மெக்கானிக்கல் டாய்ஸ் லிமிடெட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ பண்ணும்போது such reports on financial information as may be specified by the SEBI in consultation with the central government to comply with the above stated declaration and make a declaration about such complaints. ஸோ இப்போ எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே வந்து டிக்ளரேஷன் பண்ணி வாங்கியிருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் யூனிக் பில்டர்ஸ் லிமிடெட் டிசைட்ஸ் டு பே 2.5% வந்து வேல்யூ டிபெண்டன்ஸ் கொடுக்கணும்னு இது பண்ணிருக்காங்க. ஆனா வந்து ஆர்டிபிசியல் 2% கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து இதுல வேல்யூக்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்னவா இருக்கும், 2.5% டிபென்ச்சர்ஸ் ஹோல்டர்ஸ்ங்கிறது கரெக்ட். ஓகேங்களா? அதுதான் மினிமம் இது. அப்படி இல்லையா ஆர்டிகிள்ஸை ஸ்பெசிஃபை பண்ணி நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த இதில் பார்க்கும்போது இவங்க வந்து 2% கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 2% அப்படிங்கும்போது அது வந்து இது பண்ணிக்க முடியாது, ரொம்ப கம்மியா இருக்கு. பட் ஸோ இப்போ அவங்க வந்து 2.5% தான் இது கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம வந்து 2% அப்படின்னு கொடுக்கறது வந்து இன்வேலிட். ஓகேங்களா? 2.5% எக்ஸிட் ஆகக்கூடாது. ஓகே. ஸோ இப்போ 2.5 நம்ம கொடுக்கலாம். இது வந்து எப்படி இந்த ஃபார்ம்ல கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, கேஷாவோ இல்லை வேற ஏதாவது கைண்டாவோ அல்லது வந்து லம்சம் பர்சன்டேஜாவோ நம்ம வந்து கொடுக்கலாம். நெக்ஸ்ட் பிக்யூஆர் பேக்கர்ஸ் லிமிடெட் வாண்ட்ஸ் டு ரைஸ் ஃபண்ட் ஃபார் அப்கமிங் ப்ராஜெக்ட்டுக்கு ரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து பப்ளிக் பிளேஸ்மெண்ட்
பிரைவேட் பிளேஸ்மெண்ட் ஆஃபர் லெட்டர்ஸ் வந்து இஷ்யூ பண்றாங்க 55%க்கு, of which 4 are qualified institutional buyers and the remaining are individuals. Before the completion of allotment of equity shares under the offer letter, company issued another private placement offer letter to another 155 persons in their individual names for issue of its debentures. Being a public company, is it possible for BQR Baker Center to issue securities under placement private placement offer? By doing so, whether the company is in compliance with the provisions relating to private placement, or should these offers treated as public offers? அதாவது இப்போ பிக்யூஆர் வந்து என்ன பண்றாங்கன்னா 55% இஷ்யூ பண்ணிடுறாங்க. அதுல 4 பேர் குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ், மற்றவங்க எல்லாம் இண்டிவிஜுவல்ஸ். அந்த இது கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடி இன்னொரு 155% இண்டிவிஜுவல்ஸ் வந்து அவங்க இஷ்யூ பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ பண்ணும்போது பப்ளிக் கம்பெனியா வந்துட்டு அவங்க இப்படி இஷ்யூ பிரைவேட் பிளேஸ்மெண்ட் ஆஃபர் இஷ்யூ பண்ணலாமா, இப்படி இஷ்யூ பண்றது அவங்களுக்கு பப்ளிக் ஆஃபரா எடுத்துக்க முடியுமா, சேம் ஃபினான்ஷியல் இயர்ல வந்து அலாட்மெண்ட் பண்றது ஓகேவா அப்படிங்கறத கேட்டுப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இதுல பார்த்தோம் அப்படின்னா மினிமம் இது எவ்வளோ அப்படின்னா 200 நமக்கு. சரிங்களா? ஸோ 200% வரைக்கும் நம்ம வந்து ஆஃபர் பண்ண முடியும் இந்த இதுல. ஓகேங்களா? இப்போ பிக்யூஆர் லிமிடெட்ஸ் வந்து ஒரு பப்ளிக் கம்பெனி, ஆனா இவங்க வந்து பிரைவேட் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து அலோவ் பண்றாங்க. ஈவன் பப்ளிக் கம்பெனியா இருந்தாலும் ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்றதுக்கு இந்த ரூட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ 55% இது பண்ணிருக்காங்க. அதுல 4 பேர் வந்து குவாலிஃபைடு, மற்றவங்க இண்டிவிஜுவல்ஸ். ஸோ 51 வந்து இண்டிவிஜுவல்ஸ். ஸோ லிமிட்டுக்கு 200 தான் இருக்கு. இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கும்போது அது ஓகே. ஸோ ஓகேவா? அடுத்தது ஆஸ்பெக்ட் வேற என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கம்பெனி அனதர் பிரைவேட் பிளேஸ்மெண்ட் இருக்கு. அதுல பார்த்தோம்னா செகண்ட் ஆஃபர் வந்து இஷ்யூ பண்ணிருக்காங்க. ஓகேவா? டஸ் நாட் கம்ப்ளீட் வித் ப்ரொவிஷன் செக்ஷன் 42. செக்ஷன் 42க்கு அந்த இது எதுவும் இது பண்ணல. பட் வந்து அடுத்த ப்ரொவிஷன் பண்ணிருக்காங்க. அது ஓகே தான். ஸோ இதை வந்து பப்ளிக் ஆஃபரா நம்ம வந்து ட்ரீட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஆஃபர் ஃபார் டிபென்சஸ் இன் சேம் ஃபினான்ஷியல் ஆஃப்டர் அலாட்மெண்ட் ஆஃப் equity shares is complete, then both the offers can will be treated as private placement offers. ஓகேங்களா? இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஈக்விட்டி இது வந்து ஷேர்ஸ் கொடுத்து அதே வருஷத்துக்கு டிபெஞ்சர்ஸும் இது கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி கொடுத்துருக்கிறது ஓகே, அப்போ கொடுக்கலாமா? அப்படியே கொடுக்கலாம், தாராளமா அவங்க வந்து செய்யலாம். ஓகேங்களா? ஸோ அது வந்து பிரைவேட் பிளேஸ்மெண்ட் ஆஃபராக தான் ட்ரீட் பண்ணுவோம். Next, sixth question. How does the Company Act 2030 regulate and restrict the following matters in respect of company going for public issue of shares? Minimum amount stated in its prospectus, அப்புறம் application money payable on shares. இப்போ மினிமம் அமௌண்ட் என்ன ஸ்டேட் பண்ணியிருக்கோமோ அந்த இது பார்க்கும்போது அமௌண்ட் என்ன ஸ்டேட் பண்ணியிருக்கோம் மினிமம் அமௌண்ட் அப்படிங்கிறத அதை பார்த்து அதை சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகேங்களா? அந்த அமௌண்ட் தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், sums payable on application for such amount has been paid to or received by the company. அதை தான் பே பண்ணி அதை தான் ரிசீவ் பண்ணணும். அப்ளிகேஷன் மணி பேபிள் ஆன் ஷேர்ஸ். அப்ளிகேஷன் மணி அப்படிங்கும்போது அதை வந்து என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொரு செக்யூரிட்டிக்கும் வந்து நாட் லெஸ் தென் 5% நாமினல் அமௌண்ட்டா இருக்கக்கூடாது. ஓகேவா? 5% கம்மியா இருக்கக்கூடாது. சப்போஸ் அவங்க வந்து வித்தின் 30 டேஸ்க்குள்ள அவங்களால இஷ்யூ பண்ண முடியல அப்படின்னா அந்த கம்பெனி வந்து என்ன பண்ணிடணும், அந்த அமௌண்ட் அப்ளிகேஷன் மணிஸ் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுவாங்க, ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் சப்போஸ் அதுல ஏதாவது கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு அப்படியா, இந்த இதுக்குள்ள பண்ண முடியல, அந்த பீரியடுக்குள்ள பண்ண முடியல அப்படின்னா அடுத்து 15 டேஸ்க்குள்ள அவங்க வந்து இதை வந்து க்ளோஷர் பண்ணி பண்ணணும். அதுல வந்து ஃபைன் எவ்வளவு வரும்னா ஒவ்வொரு நாளைக்கும் அவங்களுக்கு 1000 ருபீஸ் வரும், அப் டு வந்து 1,00,000 ருபீஸ் வரைக்கும். நெக்ஸ்ட், எக்ஸாமின் தி வேலிடிட்டி ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட். வேலிடிட்டி AOA ஆஃப் X Limited என்ன பண்ணுது, containing a provision that underwriting commission may be paid up to 4% of the issue price of shares. However, the board of directors have decided to pay the underwriting commission to 5% கொடுக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 4 இந்த ப்ராப்ளம்ல இது என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இப்போ வந்து 5% தாண்டக்கூடாது ஷேர்ஸ். ஸோ ஷேர்ஸ் அப்படிங்கும்போது 5% வரைக்கும் இருக்கலாம், 5% தாண்டக்கூடாது. சரிங்களா? இல்ல ஆர்டிக்கல்ல ஸ்பெசிஃபை பண்ணிருக்கிறது என்ன, நமக்கு 4% தான் ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்க. ஸோ அப்போ வந்து எது லெஸ்ஸா அதுதான் கொடுக்கணும். இப்போ ஆர்டிகல்ஸ் வந்து 4% இருக்கு, ஆனால் டேட் இஸ் 5% இது பண்ணிருக்காங்க. ஸோ டைரக்டர் டெசிஷன் அந்த 5% அப்படிங்கிறது இன்வாலிட் இந்த இடத்துல. சரிங்களா? ஸோ இதோட வந்து ப்ராஸ்பெக்டஸ் அண்ட் அலாட்மெண்ட் ஆஃப் செக்யூரிட்டிஸ் முடியுது சாப்டர் 3. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து இன்னொரு சாப்டர் பார்க்கலாம். தேங்க்யூ.